Why did you get into business rather than going to a 9 to 5 job? Okay. So we did go to a 9 to 5 job. That's the background. வேன் இண்டியாவோ ஒரு குளோபலாவோ எப்படி உண்மையாக ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, நமக்கு இருக்கிற மாதிரியே எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்லோவாக ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த இந்த கோ பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரீம் இன்னைக்கு ஓவர் ஸ்பேன் ஆஃப் 8 years டைம் வி ஹவ் க்ரோன் ஃப்ரம் 300 ஸ்கொயர் ஃபீட் டு அபவுட் 35,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ரீட்டெயில் ஸ்பேஸ். சிங்கிள் ஸ்டோரில் இருந்து 21 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு and with a team of about 110 people. This is what we've done over the past year. I will support you with all the network I have, with all the effort I can put, with all the guidance I can give. But பணம் ஒரு ரூபா தரமாட்டேன். மெயினாக சென்னையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் தான் ஃபஸ்ட்டு எங்களோட இன்னொரு அவுட்டர் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அரக்கோணமில் போட்டோம், விச் வாஸ் அ மேசிவ் சூப்பர் ஹிட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும், பேன் இண்டியன் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ட்டு உங்கள் மைண்ட் செட் வந்து பில்ட் பண்ணும்போது why did you go into mechanical engineering? நெக்ஸ்ட் அப்படியே ஆற்காடு போட்டோம், அப்படியே ஆரணி போட்டோம், திருப்பத்தூர் போட்டோம், தருமபுரி போட்டோம். ஸோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் ஹைவே, அந்த ஹைவேல ஒரு 5 ஸ்டோர்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட்டு சென்னை டு திருச்சி ஹைவேல ஃபோக்கஸ் பண்ணோம். ஐம் டாக்கிங் அபவுட் அ டைம் when it was 2007 2005 அந்த டைமில். ஸோ அந்த டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தா 100% ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ தட் வாஸ் லைக் த சேஃபஸ்ட் பெட். ஸோ எனக்கு வந்து மோர் தென் அந்த டிகிரி எடுத்து அந்த ஸ்ட்ரீமில் நம்ம போகிறோம் அப்படின்றத விட கண்டிப்பாக ஒரு எம்என்சி எக்ஸ்போஷர். How important is patience in starting a business? ஓகே, இது இன்னொரு ஆங்கிள்லேயும் நான் அப்ரோச் பண்ணலாம். பிஸ்னஸ் இஸ் சர்டன்லி நாட் ஃபார் எவ்ரி ஒன். லெட்ஸ் பி வெரி 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 கிளியர் அபவுட். ஏன்னா எவ்வளவோ ஸ்டார்ட் அப்ஸ் நாட் ஜஸ்ட் 1 crore 2 crore thousands of crore ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க, வாங்கியும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டாங்க. சென்னை அப்புறம் கும்மிடிப்பூண்டி, அதுக்கு அடுத்து வந்து யூ வென்ட் டு அரக்கோணம், ரைட்? வை அரக்கோணம் in particular? Hi all, welcome to the episode 3 of Builders Room. And இன்னைக்கு நம்ம எபிசோடில் பார்த்தா we have Mr. Umar Mukhtar brother, the founder of Buttons Menswear. Hi brother, எப்படி இருக்கீங்க? Hi Anto, I'm all well. Yeah. So questions-குள்ளே போயிடலாமா brother? Yes, it's it. First up, I would like to thank you for the opportunity. ஏன்னா நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எந்த கைடன்ஸும் கிடையாது. நிறைய இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இது எல்லாத்தையும் படித்து பார்த்து தான் பிஸ்னஸில் வரணும்னு நினச்சோம். ஸோ டு சிட் ஹியர் அண்ட் டெலிவர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு அதர்ஸ் இஸ் an opportunity that you have given. Thanks a lot. My pleasure brother. So to start with, உங்களை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். And why did you get into business rather than going to a 9 to 5 job? Okay. So we did go to a 9 to 5 job. That's the background about me. So in the brand, our brand is Go Buttons. We had the aim before getting into business itself to build a pan-India company. ஸோ அந்த ஒரு விஷன் தான் ஃப்ரம் டே ஒன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம பெருசாக பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் எங்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கிராண்ட் ஃபாதர் இஸ் த இன்ஸ்பிரேஷன் when you look at it realistically. ஸோ கிராண்ட் ஃபாதர் சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1940s ஜஸ்ட் ஒரு இயருக்கு ₹1 சம்பளத்தில் அவரோட சொந்தக்காரோட ஒரு கடையில் ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணார். ஸோ அதில் இருந்து அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகி அவரே ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் போட்டு, அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்லேருந்து அடுத்த ஸ்டெப் ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி ஸ்டோர் போட்டு, அந்த ஃபேமிலி ஸ்டோரில் ஷர்ட்டிங், ஷூட்டிங், சாரீஸ் இது எல்லாத்தையும் சின்ன கான்செப்டாக விற்க ஆரம்பித்து 1940s கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு பெரிய பிராண்டாகவே அமிஞ்சிக்கரை சென்னை ஏரியாவில் தாஜ்மஹால் ஸ்டோர்ஸ் அப்படின்றது 1940s 50s 60s வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்டாகவே இருந்துச்சு. ஸோ அதே டைம் 70s அப்புறம் அலங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டோராக பக்கத்துலேயே ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பெரிய ஸ்டோராக செட்டப் பண்ணாங்க. அது ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் லாஸ்ட் 2 years முன்னாடி வரைக்கும் 50 yearsஆக ரன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஆஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இருந்து வந்ததுனால மீ அண்ட் மை பிரதர் வி வர் வெரி கிளியர் சின்ஸ் ஆர் ஸ்கூலிங். ஸோ ஏதோ ஒரு காலேஜ்லேயோ ஏதோ ஒரு ஜாப்லேயோ இருந்து ஏதோ ஒரு ஐடியாலாம் எடுத்துலாம் பண்ணல. ஃப்ரம் டே ஒன் வி ஹாவ் டு பில்ட் அ பேன் இண்டியா பிஸ்னஸ், பேன் இண்டியா பிராண்டு. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து கம்பெனிலே ஒர்க் பண்ணோம். ஸோ ஐம் பேசிக்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர், கிரசன்ட் இன்ஜினியரிங்கில்
பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு 3 கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடச்சி. இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் அண்ட் ஒன் மோர் கம்பெனி வாஸ் பேரி வேமில்லர். ஸோ பேரி வேமில்லரில் அட்வான்டேஜாக நான் என்ன பார்த்தேன்னா, ஒன் திங் இட் வாஸ் ரிலேட்டட் டு மை கோர் ஃபீல்டு. மெக்கானிக்கல் மிஷின் டிசைன்லேயே எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. நம்பர் 2, இட் இஸ் a ஸ்மாலர் கம்பெனி. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 300 பீப்புள் வர் ஒர்க்கிங், ரெஸ்ட் ஆல் வர் ஆல் யூஎஸ் ஹெட் குவார்ட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஷார்ட் ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ், ஆன்ஷோர் போகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வீல் கெட் டு ஹாவ் அ குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய பிரதரும் பார்த்தீங்கன்னா அவர் லாயலா காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு ஒரு 2.5 years மெக்கன்சியில் ஒர்க் பண்ணார். மெக்கன்சி ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ், இட்ஸ் a global consulting firm, one of the top 3 firms consulting not just companies, Fortune 500 companies மட்டும் இல்லை, they consult with governments also. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபர்மில் ஒரு 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தான் அவரும் வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணார். ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த கார்ப்பரேட்டில் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are coming from a traditional business background. ஸோ ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் எப்படி கடை வைக்கிறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர்த்து ஒரு பேன் இண்டியாவோ ஒரு குளோபலாவோ எப்படி உண்மையாக ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, நமக்கு இருக்கிற மாதிரியே எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கும் மேன் பவர் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கும் மார்க்கெட் காம்படிஷன் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் ஒரு குளோபல் ஸ்டேஜில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபவுண்டர், ஒரு ஓனர் எப்படி வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்றதுக்காண்டி தான் we both worked in a corporate company. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த 9 to 5ல் ஒரு பார்ட்டாக இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் எங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் கோ பட்டன்ஸை. இந்த கோ பட்டன்ஸ் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் வெரி வெரி ஹம்பிள், வெரி வெரி லிமிட்டட். ஏன்னா அப்பா வந்து ஒரு விஷயம் கிளியராக சொல்லிட்டாரு, பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணுன்னா ஐ வில் சப்போர்ட் யூ வித் ஆல் த நெட்வொர்க் ஐ ஹாவ், with all the effort I can put, with all the guidance I can give, but பணம் ₹1 தரமாட்டேன்ட்டார். ஸோ கம்ப்ளீட்லி பூட் ஸ்ட்ராப்டாக நானும் என்னோடய பிரதரும் 2 பேருமே ஒர்க் பண்ணதில் என்ன சேவிங்ஸாக வச்சுருந்தோமோ அதை போட்டு தான் பட்டன்ஸே ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோர் அலங்கார் ஃபேமிலி ஸ்டோருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு 300 square feet தான் ஆரம்பித்தோம். அந்த 300 square feet கிட்டத்தட்ட இன்டீரியர் அசெட்ஸு இதெல்லாம் பில்ட் பண்ணுறது கூட பெரிய கேபிட்டல் இல்லாததுனால நிறைய செகண்ட் ஹேண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ், செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் இதெல்லாம் எடுத்து அதை ரீபெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுத்து அப்படி சின்னதாக ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேலில் தான் நாங்கள் செட்டப் பண்ணோம். ஸோ ஆனால் ஒரு விஷயம் கிளியராக இருந்தோம், அன்னைக்கிலேருந்து we are building a company, we are not building a retail store அப்படின்ற ஒரு விஷன் ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. அந்த 300 square feet ஃபஸ்ட்டு 1 year we focused on one very very important aspect. கஸ்டமருக்கு என்ன வேணும், என்ன குவாலிட்டி வேணும், என்ன ஃபிட்டு வேணும், என்ன ஃபினிஷில் இருக்கணும், இது எல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்கணும், மோர் தென் எனிதிங் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை ஒரு 1 year-ஆக கம்ப்ளீட்டாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நானும் என்னோடய பிரதரும் டிஃப்ரெண்ட்டாக R&D பண்ணணும். எல்லாத்துக்கும் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் போட்டோம். இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எந்த ரீட்டெயிலரும் பண்ண மாட்டாங்க. பெரிய ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களே ஓகே ஸ்டோர் நடந்துட்டுருக்கா, மேனேஜர் இருக்காங்களா, சூப்பர்வைசர் இருக்காங்களா, சேல்ஸ்மேன் இருக்காங்களா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அந்த 300 square feet-க்கே இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டைலோட ஒரு சிஸ்டம் ப்ராசஸஸோடு நாங்கள் செட்டப் பண்ணதுனால தான் அடுத்த இயரே 300 square feet-லேருந்து வல்சரவாக்கம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 1500 square feet-ல ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். தட் கேவ் அஸ் அ பிக் பிரேக். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோன்னா the growth can be so much. X times நம்ம க்ரோ பண்ண முடியும், 10 times கூட டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷராக அதுதான் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும் இனிமேல் 300 square feet ஸ்டோர் போடக்கூடாது, which was the first store. இனிமேல் போடுறது எல்லாமே 1000 above 2000 above இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே ஒரு 5 areas போட்டோம். தட் கேவ் us a குட் ஓப்பனிங். சென்னை வைடாக ஒரு நோன் பிராண்டாக கோ பட்டன்ஸ் அப்படின்றத நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. ஸோ எங்களோட 6வது ஸ்டோர் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து ஒரு 50 kilometers-ல there's a place called கும்மிடிப்பூண்டி, which is a proper Tier 4 location. ஸோ இந்த Tier 4 location கும்மிடிப்பூண்டியில் we put up our first biggest store. கிட்டத்தட்ட நாங்கள் 300 square feet-லேருந்து எப்படி 1500 ஒரு ஜம்ப் எடுத்தோமோ, சென்னையில் போட்ட எல்லா ஸ்டோர்ஸுமே 1000, 1500, 800, 900 அப்படி தான் போட்டோம். கும்மிடிப்பூண்டியில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2700 square feet. ஸோ அவ்வளோ பெரிய சைஸ் கிடச்சிச்சு. பட் மென்ஸ்வேர் மட்டும்தான் வச்சுருக்கோம். அங்கே உள்ள ஃபேமிலி ஸ்டோரே அந்த சைஸில் தான் இருந்தாங்க, இல்லை அதை விட சின்ன சைஸில் தான் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோரில் எப்படி மென்ஸ்வேர் போடுறது அப்படின்னு யோசித்தோம். அதுக்கு ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணோம், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைன்லாம் கொடுத்து அங்கே லான்ச் பண்ணோம். வி ஆர் வெரி 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 சர்ப்ரைஸ்ட். சென்னையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவ்வளோ பீப்புள் இருக்காங்க, அவ்வளோ மார்க்கெட் இருக்குது, அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு Tier 4 ஒரு கும்மிடிப்பூண்டி அங்கே
அங்கே இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குமா, அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்றது அந்த ஒரு ஸ்டோரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஷிஃப்டட் ஆர் ஸ்ட்ராட்டஜி அ பிட். ஸோ சென்னையில் மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கோயம்புத்தூரில் மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, திருச்சியில் மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மதுரையில் மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எல்லா டயர் 2 டயர் 3லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை எப்படி நம்ம பெட்டராக சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சென்னையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் தான் ஃபஸ்ட்டு எங்களோட ஒன்னொரு அவுட்டர் ஸ்டோர் பார்த்திங்கன்னா அரக்கோணமில் போட்டோம், விச் வாஸ் அ மேசிவ் சூப்பர் ஹிட் ஃப்ரம் டே 1. நெக்ஸ்ட் அப்படியே ஆற்காடு போட்டோம், அப்படியே ஆரணி போட்டோம், திருப்பத்தூர் போட்டோம், தருமபுரி போட்டோம். ஸோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் ஹைவே, அந்த ஹைவேல ஒரு 5 ஸ்டோர்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட்டு சென்னை டு திருச்சி ஹைவேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வாஸ் இன் திருத்துறைப்பூண்டி, அதுவும் ஒரு ப்ராப்பர் டயர் 3ன்னு சொல்லலாம், டயர் 4ன்னு கூட சொல்லலாம், ஒரு சின்ன டவுன் தான். ஸோ அந்த ஊர்லேயும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. மெயின் மார்க்கெட்டில் தான் நாங்கள் லொக்கேஷன் போடுவோம், நாங்கள் எங்கேயுமே லொக்கேஷனில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம், நம்ம தனியாக உட்காந்துடலாம், நம்ம ஒரு பிராண்ட் ஆகிட்டோம், நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க அப்படின்ற ஒரு ரிஸ்க் கால் எங்கேயுமே எடுக்க மாட்டோம். கரெக்டான ஸ்பாட், கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ரீட்டெயிலில் லொக்கேஷன் தான் ஹீரோவே. அந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா யுவர் சக்ஸஸ் இஸ் கோயிங் டு பி மச் ஈஸியர் கம்பேரிட்டிவ்லி. ஸோ திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் பண்ருட்டியில் போட்டோம், பண்ருட்டிக்கு அப்புறம் பெரம்பலூர் போட்டோம், அதுக்கப்புறம் செஞ்சியில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் லிட்டில் பிட் டவுன் சவுத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் வி ஓப்பன் ஸ்டோர் அட் ராம்நாட், விச் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர். ஸோ ராம்நாட் பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங், அந்த பில்டிங்கை முழுக்க வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோர். ஸோ 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் மென்ஸ்வேர் நம்ம பண்ண முடியுமா அப்படின்றதையும் திருப்பி யோசித்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீடிஃபைன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கேஷுவலில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஆஃபீஸ் வேரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி அந்த மாதிரி டிசைன் பண்ணி செட்டப் பண்ணோம். ஸோ தட் கேவ் அஸ் another பிக் பிரேக். ஸோ ஸ்லோவாக ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த இந்த கோ பட்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெரிய ட்ரீம் இன்னைக்கு ஓவர் a span of 8 years time we have grown from 300 square feet to about 35,000 square feet of retail space. Single store la irundhu 21 stores across Tamil Nadu and with a team of about 110 people. This is what we've done over the past 8 years. It's really fascinating to hear all those things. இப்போ வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து மைண்டில் வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும், பேன் இண்டியன் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ட்டு உங்கள் மைண்ட் செட் வந்து பில்ட் பண்ணும்போது why did you go into mechanical engineering? Nice question. இப்போ I'm talking about a time when it was 2007 2005 அந்த டைமில். ஸோ அந்த டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தா 100% ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ தட் வாஸ் லைக் த சேஃபஸ்ட் பெட். ஸோ எனக்கு வந்து மோர் தென் அந்த டிகிரி எடுத்து அந்த ஸ்ட்ரீமில் நம்ம போகிறோம் அப்படின்றத விட கண்டிப்பாக ஒரு எம்என்சி எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ எம்என்சி எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா ஒரு பிகாம் முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு பெரிய குளோபல் கம்பெனியில் கிடைக்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டி லிட்டில் லிமிட்டட். ஐ வுடன் சே நாட் அட் ஆல், கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ லிட்டில் லிமிட்டடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அப்புறம் வந்து என்னோட பிரதர் வந்து அவர் கம்ஃபர்டபுளாக லாயலாக பிகாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெக்கின்சிலே அவரும் பண்ண முடிஞ்சு. ஸோ ஹி வாஸ் அட்லீஸ்ட் 5 years younger to me. ஸோ அதுக்கப்புறம் வந்து வி லெஃப்ட் him to get into the business experience itself. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கோர்ஸையே முடிச்சுட்டு ஒர்க் பண்ண வச்சோம். ஸோ அன்னைக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிடெக் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டாப் ஐடி கம்பெனிலையாவது ஒர்க் பண்ணலாம், இல்லை கோரில் ஏதாவது ஒரு டொமைனில் பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் ஐ டுக் இன் இன்ஜினியரிங். அண்ட் மோர் தென் எனிதிங் இன்ஜினியரிங்கில் த பியூட்டி ஆஃப் இட் இஃப் யூ ஆஸ்க் மீ, என்ன சப்ஜெக்ட்னே தெரியாது, என்ன புக்கோட சைஸுன்றதை பார்த்தாலே நம்ம அப்படியே திணறி போயிடுவோம். அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இதெல்லாம் படித்து எப்படி எழுத போகிறோன்றது நமக்கே தெரியாது. ஆனால் ஒரு நாள் விடாமல் கண்டினியூஸாக ஒரு ஃபுல் இயர் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு 4 years ஒர்க் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் முடிச்சுட்டு ஒரு டிகிரியோடு வெளில வர முடியும் அப்படின்ற ஒரு டிசிப்ளினை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துச்சு. ஏன்னா சென்னையில் நாங்கள் இருந்தது ஷெனாய் நகர். ஸோ ஷெனாய் நகரில் இருந்து வண்டலூர் இஸ் லைக் 40-50 kilometers. சென்னையில் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் போயிட்டு திடீர்னு இங்கேருந்து ஒரு 40 kilometers அப் அண்ட் டவுன் பர் டே 80-100 kilometers கிட்ட ட்ராவல் இட் செல்ஃப் வாஸ் ஒன் பிக் சேலஞ்ச். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு டிசிப்ளினை, ஒரு கல்ச்சரை, நம்ம எது பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை டெஃபினெட்லி இன்ஜினியரிங் கேவ் மீ. ஆல் தேங்க்ஸ் டு மை காலேஜ், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்சோ. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடிங் தேர் அண்ட் கெட்டிங் பிளேஸ்ட் ஃப்ரம் த காலேஜ் இட் செல்ஃப். Okay. So, what was your mindset when you started it on a 300 square feet shop? I mean, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எந்த சப்போர்ட்டும் ஃபினான்ஷியலாக பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்த காசு தான் யூ போட் இட் இன். வாட் வாஸ் தி அப்ராக்ஸ் அமௌண்ட் அண்ட் ஹவ் டிட் யூ ஸ்டார்ட் அப்படின்றது? ஓகே, பிளண்ட்டாக எப்படியே சொல்லிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணல.
ஜஸ்ட் 1 இயர் தான். நான் ஜாபை ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ்லேயே எங்கள் அப்பா கால் பண்ணிட்டேன், டாடி இந்த கம்பெனிலாம் எனக்கு செட் ஆகலை, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டிசைன் பண்ணலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் கம்பெனிலையும் பேசிட்டேன், நான் வந்து ஒரு சேல்ஸ்க்கோ ஒரு மார்க்கெட்டிங்க்கோ இந்த மாதிரி டொமைனுக்குள்ளார போகிறதுனா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றாங்க, அதுக்கப்புறமும் கிடைக்குமான்னு ஷுவராக தெரியலன்றாங்க, ஐ சீரியஸ்லி டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ, ஐ வாண்ட் குவிட் மை ஜாப், இமீடியட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அப்போ தான் ஃபாதர் வந்து ஒரு தெளிவான அட்வைஸ் கொடுத்தாரு. உன்னைய நம்பி நீ ஒரு நல்ல ஜாபில் போ, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நல்ல ஒரு கரியரில் செட் ஆவேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் உனக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாச்சு, ஒரு பெரிய இன்ஜினியரிங் டிகிரியும் வாங்கி கொடுத்தாச்சு, அதுக்கு நிறையா ஆஸ் அ ஃபேமிலி வி இன்வெஸ்டட் இன் யூ. ஸோ இப்போ நீ இம்மீடியட்டாக ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா ஹாவ் அ கிளியர் லாஜிக் பிஹைண்ட் இட். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக வேணால் இருக்கலாம், ஃபார்ம் அ கிளியர் ப்ளூ பிரிண்ட். ஈவன் இஃப் பில்டிங் அ ஸ்டார்ட் அப், ஒரு கிளியர் ப்ளூ பிரிண்ட் போடு, ஒரு பிஸ்னஸ் பிளான் போடு. அந்த பிளானை என்னைய மட்டும் கிடையாது, என்னைய மாதிரி இருக்கக்கூடிய சீசன்டு பிஸ்னஸ் பீப்புளை உட்கார வச்சு கன்வின்ஸ் தெம் தட் திஸ் பிளான் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக வயபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை கன்வின்ஸ் பண்ணு. இஃப் யூ கேன் டூ தட் தென் யூ கேன் கெட் ஆன் டு பிஸ்னஸ். அந்த டைம் வரைக்கும் இந்த பேச்சே எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னது ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. இதுக்கு மேலே எதுவும் குறைவாக அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்றதுனால எவ்ரி வீக் அந்த 2 months முடிஞ்சதுலேருந்து எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே கம்பெனியில் ஆஃப் இருக்கும்போது ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு மீட் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள். எங்களோட சேம் பிஸ்னஸில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருக்கலாம், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் வீக்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீக்கெண்டில் போய் அவங்கள மீட் பண்ணி அவங்க எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி க்ரோ பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்போஷர் இருந்துச்சு, அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அவங்க எப்படி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணாங்கன்னு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸை பற்றி இன்சைட் எடுத்தேன். That all helped me to start this business in this kind of a way and to proceed. ஏன்னா அவ்வளோ பேரோட எக்ஸ்பீரியன்ஸில் வாட் வி ஷுட் டூ, வாட் வி ஷுட் அவாய்ட் அப்படின்ற அந்த எக்ஸ்போஷர் வந்து நல்லாவே எங்களுக்கு பை டிஃபால்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை ரிக்ரஸாக ஒரு 1 year பண்ணதுக்கப்புறம் நாங்களும் ஒரு கிளியரான பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை எங்கள் ஃபாதர்ட்டே கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வி டுக் அவுட் தட் கால் டு குவிட் அவர் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் இட் அவுட். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி த கேபிட்டல் வாஸ் வெரி லிமிட்டட். ஐ வுட் சே less than 10 lakhs, அவ்வளோதான். less than 10 lakhs was the capital that we had, me and my brother put together. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க்கில் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதை தாண்டி என்ன சேவிங்ஸோ அது மட்டும் தானே. ஸோ நான் 1 year ஒர்க் பண்ணேன், பிரதர் ஒரு 2.5 years ஒர்க் பண்ணார். அதில் என்ன மிச்சமாச்சோ அதை வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ less than 10 lakhsன்றது மேட்டர் கிடையாது. கம்மிங் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி தட்ஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் தட் வி ஹாவ் சர்டன்லி. ஏன்னா இதை வந்து ஈஸியாக சொல்லிடலாம், எல்லாருமே இதை பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் அந்த 10 lakhsோ 5 lakhsோ 1 lakhோ அதை எங்கே போடணும், எப்படி போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம டிசிஷன் எடுக்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ட்ரெடிஷ்னலாகவே இந்த பிஸ்னஸில் ஒரு ஹோல்டு இருந்து நம்ம இதுக்குள்ளார வந்தது தான். நம்பர் 2, நம்ம மட்டும் யோசித்து பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிற பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணது தான். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஹவு வி ஸ்டார்டட் அவுட் ஆஃப் தட் 300 square feet. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் பிளான் சொல்கிறீங்கள, ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் அ பிஸ்னஸ் பிளான் ஃபார் சம்ஒன் ஹூ இஸ் willing டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? லெட் இட் பி எனி பிஸ்னஸ், சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கலாம். இந்த பிஸ்னஸ் பிளான்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க பிஃபோர் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ்? ஓகே, திஸ் அ வெரி 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 வேலிட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படின்றது ஒரு 2010 2012 அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது ரொம்ப ப்ராமினென்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஃப்ளிப்கார்ட் வந்துச்சு, ஒரு ஸ்னாப்டீல் வந்துச்சு, ஒரு ஜெபாங் வந்துச்சு, மிந்த்ரா வந்துச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பேஸ்டாக பேடிஎம் சொல்லலாம், ஃபோன்பே சொல்லலாம், இந்த மாதிரி நிறையா வெர்டிகல்ஸ் வந்துச்சு. தென் தேர் இஸ் ஜொமேட்டோ, தேர் இஸ் ஸ்விக்கி, இப்போ இருக்கக்கூடிய பிளிங்கிட், ஜெப்டோ, இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஒரு கான்செப்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே ஒரு கேபிட்டல் வேணும், அதுக்கு பின்னாடி ஒரு கிளியர் மார்க்கெட் இருக்கணும், அந்த மார்க்கெட்டை நோக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் இருந்து நமக்கு என்ன அவுட்புட் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லாம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் இஃப் தே டாக் அபவுட் நம்பர்ஸ், கடைசியில் ஒரு பாயிண்ட்டை விட்டுறாங்க, ப்ராஃபிட். ஸோ அது வந்தாலும் வராட்டியும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிஸ்னஸ் மாடலாகவே வச்சு எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ த பேசிக் எசன்ஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். ஒரு கஸ்டமர், அந்த கஸ்டமரோட நீட் என்ன, அந்த மார்க்கெட்டோட நீட் என்ன, அதை எப்படி எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸை விட நம்ம பெட்டராக பண்ண முடியும். இதை தெளிவாக ஒரு வயபிளாக ஒரு பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை போட்டு
அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாளில் ரிட்டர்ன்ஸ் வில் ஸ்டார்ட் அண்ட் அவுட் ஆஃப் தட் அ ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு கம் ஓவர் த ஃபர்ஸ்ட் இயர், ஓவர் த செகண்ட் இயர், ஓவர் த தேர்ட் இயர் அப்படின்ற ஒரு கிளியர் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ட் மாடல்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட். இதை வச்சு பண்ணணும்னா மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது நியூவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ்க்கு டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அப்ளிகபிள். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட், ஏன்னா நாங்கள் ரீட்டைலேருந்து வந்ததுனால ரீட்டைல் இஸ் நாட் ஹியர் ஜஸ்ட் ஒரு 100 years 200 years இல்லை, டைம் மெமோரியல் ரீட்டைல் ஹஸ் பின் தேர். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பெரிய ஃபேமிலி ஸ்டோர்ஸ் யார், எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸ் யார், இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க என்ன சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைஸில் நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் அ நியூ ஃபேஷன் பிராண்டு, நியூ என்ட்ரண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இதை தான் டிஃபைன் பண்ணி கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணி இந்த சைஸுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்டாக்ஸில் போகணும், இவ்வளோ இன்டீரியரில் போகணும், இவ்வளோ மற்ற அசட்ஸில் போகணும், இவ்வளோ மேன் பவரில் போகணும், இவ்வளோ ட்ரைனிங்கில் போகணும், இவ்வளோ பேக்கப் கேபிட்டல் இருக்கணும். இது எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணி ஒரு இயரில் இவ்வளோ ரெவன்யூ நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும், இவ்வளோ ரெவன்யூவில் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போக இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணோம். அதில் எவ்ரி இயர் மினிமம் இவ்வளோவாவது க்ரோத் பர்சன்டேஜ் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு 10 years ஆகுதும் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இந்த பிஸ்னஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு அதில் ஒரு வயபிலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ த வே வி சி இட் நவ், பிஸ்னஸஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஃபண்டிங் வாங்கினா மட்டும் பத்தாது, ஒரு கிளியர் மாடல் இருக்கணும், அந்த மாடலில் ஒரு கிளியர் ப்ராஃபிட் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் சஸ்டெயினபிளாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ ஸ்டார்ட் அப்ஸ் நாட் ஜஸ்ட் 1 crore 2 crore thousands of crore ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க, வாங்கியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ த கோர் கொஸ்டின் இஸ் திஸ், உங்களோட மார்க்கெட் என்ன, அந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன, அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதில் எப்படி ஒரு மார்க்கெட் ஷேர் எடுக்க போகிறீங்க வித் அ கிளியர் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்படி பில்ட் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் எனிபடி, யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட், யூ கேன் பில்ட் யுவர் பிராண்ட் அண்ட் எவ்ரிபடி வில் ஸ்லோலி ஸ்டார்ட் கமிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகே. ஆல்சோ இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்று தோணுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு குயிக்காக லெவரேஜ் வேணும், குயிக்காக மொமெண்டம் வேணும்ன்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 monthsலேயே எங்களுக்கு ரெவென்யூ பார்க்கணும், இல்லை எங்களுக்கு 12 monthsலேயே ரெவென்யூ பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் முடிகிற வரைக்கும் தேர் இஸ் புட்டிங் தேர் எஃபர்ட் இன்டு இட். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு இது வரலையோ அப்படின்ட்டு குவிட் பண்ணிட்டு திரும்பி 9 to 5 ஜாபுக்கே போயிடுறாங்க. ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் பேஷன்ஸ் இன் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ்? ஓகே, இது இன்னொரு ஆங்கிள்லேயும் நான் அப்ரோச் பண்ணலாம். பிஸ்னஸ் இஸ் சடன்லி நாட் ஃபார் எவ்ரி ஒன். லெட்ஸ் பி வெரி 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 கிளியர் அபவுட் இட். ஏன்னா ஒரு ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஜாபில், ஏன்னா அதுலேயும் நாங்கள் இருந்துட்டு வந்திருக்கனால we can very well relate to it best. ஜாபில் நீங்கள் கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், திஸ் இஸ் யுவர் டெலிவரபிள். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் டெலிவரபிளில் என்ன வேரியேஷன் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே யூ வில் கெட் யுவர் சேலரி. கம்பெனி உங்களுக்கு இது ஒர்க் லோடுன்னு கொடுத்துருக்கும், இது நீங்கள் கம்ப்ளீஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அது முடியல, எண்ட் ஆஃப் த டே அந்த 1 month முடிஞ்சுன்னா யூ வில் கெட் யுவர் சேலரி. அண்ட் ஒன்லி இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி அண்டர் பர்ஃபார்ம் you will be thrown out of that company or you will be sacked. Illa if you are performing decently well, if you are performing extraordinarily well, you will continually keep growing da. Adha thavirthu vera option kedayadu. So job la this is the basic mechanics how it works, but business is completely different. Business la idha potteenga idu varum அப்படின்ற கேரண்டியே கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ கேல்குலேஷன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், இவ்வளோ ஸ்டாக்ஸ் போடுறோம், இவ்வளோ மேன் பவர் போடுறோம், இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், இவ்வளோ பிஸ்னஸ் உங்களால் வெளில எடுக்க முடியும் அப்படின்ற கேரண்டியே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் அ ஜாப். இதை முதல்ல எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜாபில் இதெல்லாம் போட்டால் இது வந்துடும், எண்ட் ஆஃப் த டே ஐ கேன் கெட் 1 lakh salary, ஐ கேன் கெட் 5 lakh salary, ஐ கேன் கெட் 10 lakh salary அப்படின்ற சர்டன் நம்பராக இருக்குது. பிஸ்னஸ்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, அதுதான் ரியாலிட்டியே. ஸோ பிஸ்னஸில் மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த மார்க்கெட்டில் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி மற்றவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை விட நம்ம எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ண ஆரம்பித்தாலும் உடனே நமக்கு ரெவன்யூவும் வராது, சக்ஸஸும் வராது. அதை கன்சிஸ்டண்ட்டாக எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோன்றதுல தான் த ரியல் பிரேக் த்ரூ இஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் இஃப் யூ ஆர் பில்டிங் அ பிஸ்னஸ் ஜஸ்ட் டு மேக் மணி, it is not for you. The job is a better way to make money. But if you are really passionate about what the market wants, அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பின்னாடி போனீங்கன்னா certainly you will solve a problem that a customer wants in a better way than others, which will in turn give you a profit. ஸோ அதோட ரிசல்ட் ரொம்ப பெருசாகவே இருக்கும். பட் இது எதுவுமே ஓவர் நைட்டில் வந்துடாது.
இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டெயிலில் இன்றைக்கி நம்ம பெருசாக தமிழ்நாடு வைடு பார்த்துட்டு இருக்கிற எந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஸ்னஸ் ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 5 ஸ்டோர்ஸ் வச்சுருக்கலாம், 10 ஸ்டோர்ஸ் வச்சுருக்கலாம், 1 lakh square feet ஸ்டோர் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி யார் எடுத்துக்கிட்டாலுமே சரி, nothing was built overnight if you look at it in detail. It required 10 years, 15 years, 20 years. அந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பிரேக் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோர் போட்டிருக்காங்க. அதில் தான் ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து தான் இன்னும் எக்ஸ் டைம்ஸ் அவங்க க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். ஸோ ஒரு 10 வருஷம் நீங்கள் பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதில் எப்படியெல்லாம் நம்ம ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு லேர்ன் பண்ணி சர்வைவ் பண்ணுறதுக்கே தேவைப்படுது. ஸோ அந்த சர்வைவல் ஸ்டேஜை முடித்ததுக்கப்புறம் தான் இந்த மேஜிக் ஹேப்பன்ஸ். Then opportunities slowly start falling towards you rather than you going towards opportunities, and slowly everything starts falling in place. ஸோ அந்த லெவலுக்கு அந்த இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி 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 க்ரூஷியல். ஸோ நம்ம உட்காந்தாலே வந்து பணம் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம ஒன்றும் ஐஸ்வர்யா ராயும் கிடையாது, நம்ம ஒன்றும் ஒரு டாப் ஆக்டரும் கிடையாது. அந்த டாப் ஆக்டராக இருந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு ஒவ்வொருத்தரை கேட்டோம்னாலே நல்லாவே தெரியும். ஸோ அ பிஸ்னஸ் இஸ் சர்டன்லி நாட் ஃபார் எவ்ரிபடி. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் ஒன்லி மேக்கிங் மணி, ஜாப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு மேக் மணி. பட் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை ஒரு லாங் டேர்ம் கோலுக்காண்டி, ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜென்யூனான ஒரு நீடுக்காண்டி, ஒரு தேவைக்காண்டி நீங்கள் பெட்டராக சால்வ் பண்ணணும்னு இறங்குனீங்கன்னா, மற்றவங்களை விட பெட்டராக இட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அல்டிமேட்லி வில் பில்ட் அ பிஸ்னஸ் விச் இஸ் வெரி வெரி ப்ராஃபிட்டபிள். இப்போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கிறாங்க, லெட்ஸ் சே தே ஹேவ் அ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம், பட் தேர் இஸ் நோ பிஓசி. லெட் இட் பி அ சர்வீஸ், லெட் இட் பி அ ப்ராடக்ட். ஆனால் அந்த பிஓசி இல்லாமல், அந்த ட்ராக்ஷனோ அந்த ரெவென்யூ மேக் பண்ணுற ஸ்டேஜ்லேயும் இல்லாமல் வெறும் ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸோட டோர்ஸை போய் நாக் பண்ணுறாங்க. என்கிட்ட இந்த ஐடியா இருக்குது, இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா, எனக்கு வந்து ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. கடைசியில் யாருமே ஃபண்டு பண்ணாததுனால என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் அப் வந்து பில்ட் பண்ணுற ஐடியாலஜியே கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு செட் ஆகலையோ அப்படின்னு வச்சுக்கிட்டு வேறு ஜாபுக்கு போயிடுறாங்க. அப்படி யூ சி இட். இது எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு யங்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து? ஸோ இதில் பேசிக்காக எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் இஸ் அப்படின்றத ஒரு ஆண்டர்ப்ரனர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். Capital doesn't come overnight, doesn't come just like that. It is built by people over a long course of time because of their hard works, because of their efforts, and அதோட பை ப்ராடக்டாக ஒரு கேபிட்டல் அப்படின்றது அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு வெஞ்சர் கேபிட்டலாக இருக்கலாம், அது ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஓன் பேரண்ட்ஸாகவே கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே கூட இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாகவே கூட இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்களோட பல வருஷத்தோட எஃபர்ட்டின் அடிப்படையில் ஒர்க் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டை தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதை தான் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் பிஸ்னஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ கிளியர் ரிசல்ட் ஆஃப் ஸோ மனி இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். அதுக்கப்புறம் தான் இது பை ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. நம்மளோட ஐடியாவை சக்ஸஸ் பண்ணுறதுக்காண்டிலாம் கிடைக்கல. அதை முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஐடியா நம்மளது என்ன வேணால் இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்னஸ்குள்ளார கொண்டு வரணும்னு நினச்சாலே த கோல் இஸ் வெரி சிம்பிள். என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ரிட்டர்ன், அவ்வளோதான். அதை மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணணுமே. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன அளவுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை விட நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெண்டல் இன்கம்மாக இருக்கலாம், வேறு மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், ஒரு எஸ்ஐபியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ போட்டுறதா இருக்கலாம். அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணனா கண்டிப்பாக ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே உள்ளார வாங்கணும். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜென்ரேட் ஈவன் த பேசிக் பேங்க் இன்ட்ரெஸ்ட் தட் கேன் பி கிவன் டு தெம் அட் அ ஃபிக்ஸட் அக்கௌண்ட், அவங்க நம்ம இப்போ கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணுன்ற நெசசிட்டியே கிடையாது. ஸோ கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஆஸ் ஐ செட், ஜஸ்ட் லைக் ஹவு பிஸ்னஸ் இஸ் நாட் ஃபார் ஆல், கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் ஃபார் ஆல். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டரோட, நல்ல ஒரு டிசிப்ளினோட கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும்னா மட்டும்தான் ஒரு வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்கணும். இல்லாட்டி பூட் ஸ்டாப்டாக நம்மளோட ரிசோர்ஸஸில், நம்மளோட அவைலபிலிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணி என்ன ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மட்டும்தான் டிப்ளாய் பண்ணணும். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கோ பட்டன்ஸில் நாங்கள் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இருந்தோம். எங்கள் பிஸ்னஸோட ஒரு மாடலை பில்ட் பண்ணோம். அதை 300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 1500 ஸ்கொயர் ஃபீட் போட்டோம்.
அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் என்ன ஃபார்முலா, என்ன ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், என்ன ஒர்க்கிங் மாடல் அப்படின்றத செட் பண்ணதை வச்சு தான் then we were able to successfully pitch out this concept for franchisee investors. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிளியர் மாடலை பில்ட் பண்ணி அந்த கிளியர் மாடலில் ப்ராஃபிட்டபிலிட்டியை எடுத்து இவ்வளோ வர முடியும் அப்படின்ற ஒரு சர்டனாக பண்ணதுக்கு அப்புறம் தென் வி ஷேர் இட் வித் அதர்ஸ். அண்ட் இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம், ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கே ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். ஸோ என்ன இருந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை அவங்க போட்டிருக்கிற டியூ ஷேருக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் ரிட்டர்ன் தர முடியும். ஸோ நமக்கு என்ன வேணுன்றதை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணுன்னா எஸ், திஸ் இஸ் த வே யூ கெட் இன்வெஸ்டர்ஸ் டு ஒர்க் அலாங் வித் யூ இன் யுவர் பிஸ்னஸ். திஸ் இஸ் ஒன் பார்ட். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின், ஏதோ ஒரு ஐடியாக்கெலாம் இன்றைக்கி வந்து ஃபண்டிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடைக்க போகிறது கிடையாது, அப்படியே கிடைச்சாலும் சக்ஸஸ்லாம் ஆகாது. ஸோ த பேசிக் கான்செப்ட் இஸ், திரும்பவும் நான் சொல்கிறது தான், மார்க்கெட்டோட நீட் என்ன, அந்த நீடை நீங்கள் எப்படி பெட்டராக சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த 2 விஷயத்துக்கும் கிளியர் தியரி இல்லாமல், நம்பர் 2 ப்ராக்டிக்கல் ஒர்க்கிங் மாடல் இல்லாமல் நெவர் எவர் கோ இன்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஃபவுண்டராக, ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனராக நம்ம போனால் நமக்கும் அது பிரச்சனை, நம்ம பிஸ்னஸில் ஏஞ்சல் இன்வெஸ்டராகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது பிரச்சனை. ஸோ இது 2ஐயும் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக செட் பண்ணிக்கிட்டு தான் we have to go for investments. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து சென்னை அப்புறம் கும்மிடிப்பூண்டி, அதுக்கு அடுத்து வந்து யூ வென்ட் டு அரக்கோணம், ரைட்? Why Arakonam in particular? ஏன்னா I'm just a bit curious. Arakonam is my hometown as well, and as far as I know 3/4 of Arakonam is covered by Navy, and the other 3/4 வந்து ரயில்வேயோட ப்ராப்பர்ட்டி. மீதி இருக்க இடத்துல தான் காமனர்ஸ் ஆர் லிவிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுன்ற ஐடியாலஜி எப்படி வந்துச்சு? ஐ மீன் யூ வுட் ஹவ் டன் யுவர் ஓன் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், பட் ஸ்டில் எப்படி அது வந்துச்சு, அண்ட் இஸ் இட் அ சக்ஸஸ்? பதுவே இட்ஸ் a massive success. அரக்கோணம் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ அரக்கோணம் ஸ்டோர் இஸ் ஆல்சோ ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர். பட் எங்களோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆர் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை த கம்பெனி தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் தட் ஸ்டோர் இன் பர்டிகுலர். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸி அதில் கிடைச்ச சக்ஸஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டோருக்கே அவர் ரெடியாக பிச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் தான் அப்படியே ஹோலில் வச்சிட்ருக்கோம். எங்களோட ஃபண்ட்ஸே நிறையா இருக்குன்றதுனால வேர் புட்டிங் லாட் ஆஃப் நியூ ஸ்டோர்ஸ் வித் அவர் ஓன் கேபிட்டல் இட் செல்ஃப். ஸோ அரக்கோணம் ஏன் ஒரு Tier 2 Tier 3 டவுன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐ வில் டெல் யூ ஒன்லி வெரி சிம்பிள் ஆன்சர். ஸோ மார்க்கெட்டில் எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் விற்றுட்ருக்காங்க, இல்லை ஆரஞ்சு விற்றுட்ருக்காங்க. நானும் ஆப்பிள் விற்கிறேன், ஆரஞ்சு விற்கிறேன். அதில் பெட்டராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறேன், இல்லை ஒரு லோகோ போட்டு விற்கிறேன், அதில் பெட்டராக ஒரு பேக்கேஜிங் பண்ணி விற்கிறேன்னா இட்ஸ் அன் இனோவேஷன் சர்டன்லி. பட் அது ஒரு க்ரௌடட் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இனோவேட் பண்ணி உட்காந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட நான் பெட்டர்னு. பட் இந்த Tier 2 Tier 3 இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் தான். ஸோ அங்கே people are seriously aspiring to buy the latest fashion that comes out of Chennai, that comes out of Bombay, that comes out of Bangalore, that comes out of Delhi. People are ready for it. அதை வாங்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. பட் அங்கே இமீடியட் ஆக்சஸ் இல்லை. ஸோ அந்த கேப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி Tier 2 Tier 3 டவுன்ஸை கரெக்டாக போய் பொசிஷன் பண்ணணுன்னா சர்டனாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல க்ரோத்தும் இருக்குது. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, கண்டிப்பாக மெட்ரோஸை விட Tier 2 Tier 3 காஸ்ட் ஆஃப் ஆப்பரேஷன் இஸ் வெரி 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 மோர் எக்கனாமிக்கல், ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் மெட்ரிக்ஸ் வை வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் Tier 2 Tier 3. இட்ஸ் நாட் லைக் தட்ஸ் a shortage of business in Chennai. சென்னையில் ஒன்றும் பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. சென்னையிலே உட்காந்துட்டு நீங்கள் 1000 crores பிஸ்னஸ் கூட பண்ண முடியும், சர்டனாக பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது சென்னையில். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஓவரால் இவ்வளோ எக்ஸ் டைம்ஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டர்ன் ஓவரில் ஒரு 50% பண்ணுவாங்க, 60% பண்ணுவாங்கன்னா, ஒன்லி சென்னையில் 40% 50% பிஸ்னஸ் எடுக்கிற பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவு பிக் சென்னை இஸ். ஒரே ஒரு சிட்டி தான். ஸோ அப்போ எல்லா மெட்ரோஸ் புட் டுகெதர் யோசிச்சுக்குங்க ஹவு பிக் த மார்க்கெட் இஸ். ஸோ சர்டன்லி Tier 1 நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. பட் கூடவே காம்படிஷன் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹையர். அண்ட் நம்பர் 2, தேர் இஸ் அ லாட் ஆஃப் காஸ்ட் இன்வால்வ். இங்கே ஒர்க் பண்ணுறது லிட்டில் பிட் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த Tier 2 Tier 3 போகும்போது அந்த காஸ்ட் ஃபேக்டர் கம்மியாது, காம்படிஷன் ஃபேக்டரும் கம்மியாது. மோர் இம்பார்ட்டன்ட்லி உண்மையாகவே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை.
ஸோ we are going there and genuinely solving a customer problem. அது பண்ணும்போது ஒரு பெரிய சக்ஸஸ். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நாங்கள் என்ன பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we look for like proper industries. ஸோ இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக காலேஜஸ் இருக்கக்கூடிய பெல்ட் அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும். இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடியது. கேளம்பாக்கம் ஸ்டோர் இஸ் வெரி மச் இந்த ஹார்ட் ஆஃப் தி ஐடி காரிடார். ஸோ நிறைய ஐடி காலேஜஸ் ஐடி கம்பெனிஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஜோன். இந்த இடத்துல வந்து நிறைய விவசாயம் இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா அதுவுமே கூட ஒரு ப்ராப்பர் மார்க்கெட் தான். ஸோ இந்த மாதிரி சம்திங் நீட்ஸ் டு பி தேர். ஸோ இங்கே அந்த நேவி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும்போது, அதோட ட்ரைனிங் கேம்ப்ஸ்லாம் இருக்கும்போது, லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் தேர் ஆல்சோ கம் டு ஷாப். அவங்க நிறையா ஷார்ட்ஸு, ஜெர்சிஸு, ட்ராக்ஸு, டிஷர்ட்ஸ் இது எல்லாமே நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு பையிங் மார்க்கெட். அதை தாண்டி அந்த லோக்கலைட்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் நல்லா சாலிடாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 மெட்ரிக்கையும் வச்சு தான் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணோம். திஸ் இஸ் ஹவ் வி மூவ்ட் இன்டு அரக்கோணம். ஓகே. ஆல்சோ இப்போது டயர் 1 சிட்டிஸில் காம்படிஷன் அதிகம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ டயர் 1 சிட்டிஸில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஜென்சி ஃபோக்கஸ்டு க்ளோத்திங் பிராண்ட்ஸ் தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஜென்சிஸா இல்லை ஆக்சுவலி ஆர் யூ டார்கெட் மார்க்கெட்? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிட் யூ ஸ்டார்ட் ஆஃப் ஆஸ் அன் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப், இல்லைனா வந்து டிட் யூ ஃபோக்கஸ் ஆன் வால்யூம் பேஸ்ட் பிஸ்னஸ் இந்த ஸ்டார்டிங்? ஓகே, இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சென்னையை பற்றி கேட்டிருக்கீங்க, அப்புறம் இனோவேஷனாக இல்லை வால்யூம் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெரி சிம்பிளுங்க. ஆரம்பத்தில் இனோவேஷன்லாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். மார்க்கெட்டில் மற்ற காம்படிஷன், மற்ற இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிளேயர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை விட எப்படி கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அவங்களே கொடுத்துட்ருக்கிறது எதர் ப்ரைஸில் கம்பீட் பண்ணோம், எதர் குவாலிட்டியில் கம்பீட் பண்ணோம், எதர் ஃபிட்டில் கம்பீட் பண்ணோம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் கம்பீட் பண்ணோம். இந்த 4ல் எங்கே முடியுமோ ப்ரைஸில் கம்பீட் பண்ணோம், எங்கே முடியுமோ ஃபிட்டில் கம்பீட் பண்ணோம், எங்கே முடியுமோ குவாலிட்டியில் கம்பீட் பண்ணோம், எங்கே முடியுமோ எக்ஸ்பீரியன்ஸை கம்பீட் பண்ணோம். பேஸ்ட் ஆன் எந்தெந்த ஸ்டோர் என்னென்ன சைஸ் கிடச்சிச்சு, எப்படி அந்த லொக்கேஷன் அமைஞ்சிச்சு, இதெல்லாம் வச்சு. ஸோ இனிஷியலி ஒரு 4-5 ஸ்டோர்ஸ் வரைக்கும் we were more focused on just competing in terms of இந்த 4 ஆஸ்பெக்டில் தான். ஸோ ஒரு 4 ஸ்டோர் 5 ஸ்டோர் போனதுக்கப்புறம் தான் we built a profitable business. There was a model that it was starting to thrive. அப்போ we have something called volume. அந்த வால்யூம், அந்த கெப்பாசிட்டி, அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் you can focus on innovation. எடுத்த உடனே இனோவேஷன் பண்ண முடியும்னா you have to have a lot of capital to invest and ensure அந்த எண்ட் ப்ராடக்ட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணி சக்ஸஸ் ஆகி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் ஜெயிக்க முடியுன்றது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் பிளேயராக போய் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு ஒரு வால்யூம் பில்ட் ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஸோ என்ன சூப்பர் ஃபிட்டு பெரிய பிராண்ட்ஸ், ஒரு 2000 rupees இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் ஒரு ஷர்ட் ஒரு 2000 rupees விற்கிறாங்கன்னா அவங்க என்ன ஃபிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு 3000 rupees ஒரு பேண்ட்டுக்கு ஒரு பிராண்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது என்ன ஃபிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எங்கே ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன குவாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதையே அப்படியே ஒரு 30% காஸ்ட்டில் கஸ்டமர் கொடுக்க முடியுமா, அதையே ஒரு 40% காஸ்ட்டில் கஸ்டமர் கொடுக்க முடியுமா வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் த ஃபிட், ஆன் த ஃபினிஷ், ஆன் த ஃபேப்ரிக், ஆன் த குவாலிட்டி, ஆன் த டிசைன் ஆஸ்பெக்ட். இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும் ஆஃப்டர் கோயிங் ஃபார் 5 stores. ஸோ எடுத்த உடனே அந்த பேண்ட்வித் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணோம், மார்க்கெட் கையில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் இனோவேஷன். ஸோ இனோவேஷன் அப்படின்றத எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have sold more than 1 lakh blazers for a cost of just 1000 rupees. ஸோ ஒரு ஷர்ட் ரேட்டில் பிளேசர் அப்படின்றத தான் ஒரு ஸ்லோகனாக வச்சு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சு பெரிய லெவலில் ஒரு பிளாஸ்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக பிளேசர்ஸ்னால் பட்டன்ஸ், பட்டன்ஸ்னால் பிளேசர்ஸ் அப்படின்றத ஒரு டேக்லைனாகவே எடுத்துகிட்டு வந்து அக்ராஸ் நாட் ஜஸ்ட் சென்னை, நாட் ஜஸ்ட் பிக் சிட்டிஸ், சின்ன ஒரு திருத்துறைப்பூண்டி, உடுமல்பேட், ராம்நாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர் Tier 2 Tier 3 லொக்கேஷன்ஸில் கூட பிளேசர் யூஸ் பண்ணுறத ஒரு கல்ச்சராகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னாலுமே அந்த ப்ராடக்ட் இனோவேஷன் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டை எப்படி எடுக்கணும், அந்த ப்ராடக்ட்டை எப்படி அந்த ப்ரைஸில் செட் பண்ணணும், அந்த செட் பண்ணுறதுக்கு உள்ள பேக் அண்ட் என்ன, இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி வி காட் ஆன் வித் தட் ஹெட் ப்ராடக்ட். நவ் இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். வி டூ வால்யூம்ஸ் தட் ஆர் லைக் கிரேசி. யாருமே ஒரு மாதத்தில் அவ்வளோ பீஸ் விற்க முடியாது, அதை கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய வால்யூம் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்படி தான் வி ஸ்டார்டட் ஆஃப் as a வால்யூம் பிளேயர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராடக்ட் இனோவேஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மோர் ஆஃப் ஓகே டம்மி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஷர்ட் கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளான பேண்ட் பண்ண முடியும். நவ் we are getting into லாட் ஆஃப் டீட்டெயில், லாட் ஆஃப் இன்ஜினியரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னோவேட்டிங் த ப்ராடக்ட். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், நீங்கள் கேட்டீங்க சென்னையில் வந்து நிறையா ஜென்சி பிராண்ட்ஸ் தான் இருக்குது, ஸோ வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அட் கோ பட்டன்ஸ் we are very clear.
மார்க்கெட்டில் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஐம் ஜஸ்ட் ஃபூலிங் மை செல்ஃப் ஐம் ஃபூலிங் மை கஸ்டமர் ஆல்சோ. ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி 2 மெயின் நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஸோ க்ளோதிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நீடுக்காண்டி தான் வேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேசிக் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு பேகி பேண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட நீட் இன்றைக்கி இது இருந்தால் ஓகே. பட் இதே மாதிரி உங்கள் ஓன் சிஸ்டரோட வெட்டிங்க்கு போக முடியுமா? நாட் பாசிபிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்கேஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இதே மாதிரி போக முடியுமா? நாட் பாசிபிள். ஸோ பட்டன்ஸ் வந்து 2 கஸ்டமர் ஆடியன்ஸை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஒன்று காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் வேர். ஸோ அது ஜென்ஸியாக இருக்கலாம், அது வந்து ஒரு 30 இயர் ஓல்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஒரு 40 இயர் ஓல்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு நீட் அண்ட் சிம்பிள் ஃபார்மல் அண்ட் செமி கேஷுவல் வேர், இந்த வேரை வந்து சாலிடாக கொடுக்குறோம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 300 rupeesலேருந்து ஷர்ட் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் எவ்ரிபடி. பட்டன்ஸை வந்து நாங்கள் என்ன மாதிரி ஒரு பிராண்டாக யோசிச்சிருக்கோம்னா, சைக்கிளில் இருந்து வரக்கூடிய ஒரு கஸ்டமருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து சூட்டபுளாக இருக்கணும், ஒரு கார் கஸ்டமருக்கும் சூட்டபுளாக இருக்கணும், ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி அந்த மார்க்கெட்டில் நடந்து வர கஸ்டமருக்கும் சூட்டபுளாக இருக்கணும், ஒரு 2 வீலர் கஸ்டமருக்கும் அக்சஸபிளாக இருக்கணும். ஸோ 300 rupees ஷர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1500 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ we're not just focusing on just the lower end of the pyramid or the top end of the pyramid. கிட்டத்தட்ட இந்த கேட்டகிரியில், இந்த காலேஜ் ஆர் ஆஃபீஸ் வேரில் எல்லா கேட்டகிரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 that buttons focuses on is wedding wear. ஸோ இந்த பிளேசர்ஸ் கொண்டு வந்ததே மெயினாக எப்படின்னா வெட்டிங்காண்டி தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அது அப்படியே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸு, ஆஃபீஸ் வேரு இதுக்கும் சேர்ந்து நிறையா எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது கூட உள்ளார இருக்கக்கூடிய பார்ட்டி வேர் ஷர்ட்ஸு, பார்ட்டி வேர் ட்ரௌசர்ஸு, இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ மோர் தென் எந்த க்ரௌடை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட இந்த 2 ஒகேஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று காலேஜ் ஆஃபீஸுக்குன்னு தேவையான ஷாப்பிங்க்கு பட்டன்ஸ் இஸ் தி ஐடியல் ஸ்பாட், வெட்டிங் ஷாப்பிங்க்கு பட்டன்ஸ் இஸ் தி ஐடியல் ஸ்பாட். திஸ் இஸ் த கஸ்டமர்ஸ் தட் வி ஃபோக்கஸ் ஆன். ஆல்சோ இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸிங்கை பற்றி சொன்னீங்கல்ல, I do have a very big doubt about this. ஏன்னா பர்சனலாக என்னோடய மென்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸை விட நீங்கள் ரொம்ப லோவாக வந்து வச்சிங்கன்னா வந்து உங்களை வந்து ஒரு சீரியஸ் பிளேயராக வந்து மதிக்கவே மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு சைடில் என் மென்டர்ஸ் சொன்னது. இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம்னா, இந்தியா மாதிரி ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டில் வில் ஆல்சோ ஹேவ் டு கீப் ப்ரைஸ் ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆனால் நம்ம பேக் கேஸ் ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, டாட்டா நானோ மாதிரி கார்ஸுமே வந்து மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்கிறது, சீப் ப்ரைஸுன்ற அஃபோர்டபுள்ன்ற வார்த்தைக்கு போல் சீப்புன்ற வார்த்தையை போட்டு இட் பிகம் அ மேசிவ் ஃபெயிலியர். ஸோ ஹவு டு யூ பேலன்ஸ் திஸ்? ஓகே, இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் கஸ்டமருக்கு பத்தாதுங்க. எவ்வளோ சீப்பாக கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பத்தாது. ஒன்று கம்மி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கஸ்டமர் நம்ப போகிறதில்ல. இல்லை எஜிப்சியன் காட்டன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த எஜிப்சியன் காட்டன் ஷர்ட் வந்து 20,000 rupees அப்படின்னு விற்கக்கூடிய பிராண்ட்ஸும் இருக்காங்க. They're definitely there in the malls, they're definitely there in some high streets that you cannot even think of. 20,000 rupees just ஒரு ஷர்ட் மட்டும் கூட கொடுக்குறாங்க. பட் அந்த காட்டனோட பிளெண்ட் என்ன, அது என்ன, இது என்னன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப த்ரைவிங்காக இல்லை, ரொம்ப சீப், நாங்கள் தான் உள்ளதுலே சீப்பஸ்ட்டு, நாங்கள் தான் உள்ளதுலே லோ காஸ்ட்டு, நாங்கள் தான் ப்ராஃபிட்டே இல்லாமல் கொடுக்குறோம் இப்படின்னு சொல்கிறவங்களும் பெரிய த்ரைவிங்காக இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு, எப்படி இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் இன்றைக்கி டெய்லி குடிக்கக்கூடிய அந்த டீக்கு கூட ஒரு கிளாரிட்டியாக இருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு அழுக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு பளிங்கு கிளாஸை வச்சுட்டு அந்த கிளாஸ் அப்படியே அதே தண்ணியிலே கழுவி அதிலே அப்படியே டீ ஊற்றி தர கடைகளில் நோ மோர் கஸ்டமர் வாண்ட்ஸ் டு கோ இன். ஆனால் டீ 10 ரூபாய்க்கு தான் குடிக்கணும், இல்லை டீ 20 ரூபாய்க்கு தான் குடிக்கணும். அதே டீயை 100 ரூபாய்க்கு குடிக்கிறதுக்கு ரெடி இல்லை, அதே டீயை 200 ரூபாய்க்கு குடிக்கிறதுக்கு ரெடி இல்லை. எக்ஸப்ட் த லிமிடெட் க்ரௌட் தட் கோஸ் இன் டு ஸ்டார்பாக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெஃபேஸ் போகிறது, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரௌட். ரெகுலர் மாஸ் செல்லிங், மாஸ் பிராண்டாக நீங்கள் இருக்கணும்னா வேல்யூவை எவ்வளோ மேக்ஸிமமாக அந்த ஒரு நீட் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் வித் பவர் ப்ரைஸிங். இந்தியாவில் ப்ரைஸை நம்ம தூக்கிட்டு எதை யோசிச்சனாலுமே லாங் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா காம்படிஷன் ஈஸியாக வந்து நம்மளை வந்து ஓவர்த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட வெரைட்டி, நம்மளோட ஃபிட்டு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ரியலாகவே கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்கன்னா தென் டெஃபினட்டாக வந்து நீங்கள் கஸ்டமரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா, எப்படி டீ ஷாப்ஸ் இன்றைக்கி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 1000 outlets, 500 outlets, 300 outlets அப்படி இந்தியா வளர்ந்துட்டுருக்கோ, அதே மாதிரி அப்பேரல்லையும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த டெலிவரபிளாக கஸ்டமருக்கு வேல்யூ எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியும், எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க ஃபிட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஏன்னா அப்பேரலில் மோர் தென் எனி திங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஃபிட்.
ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்காத கலராக கூட இருக்கலாம், பட் அந்த ஃபிட்டிங் நல்லா அவங்க மேலே செட் ஆச்சுன்னா தட் சேஞ்சஸ் த இம்ப்ரெஷன் கம்ப்ளீட்லி. அவங்க அந்த அந்த ப்ராடக்ட்டை பார்க்கக்கூடிய விதமே டோட்டலாக மாறிடும். இப்போ நம்மளோட வார்ட்ரோப் கூட எடுத்துக்கலாம். அதில் அதிகமாக எந்த ஷர்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், யூஸ் பண்ணோன்னா எது நமக்கு நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது, விச் ஷோஸ் இஸ் பெட்டர். ஸோ இந்த அப்பேரலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்டில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும்னா we need to have control over manufacturing. அந்த அளவுக்கு வால்யூம் இருக்கணும், இதை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். நம்பர் 2 கம்ஸ் ஃபினிஷிங். ஸோ இந்த ப்ராடக்ட் இனோவேஷனில் இந்த ஃபிட்டு, ஃபினிஷிங்கு, குவாலிட்டி, ஃபேப்ரிக்கு, இதில் இருக்கக்கூடிய செலெக்ஷனு, இது எல்லாத்தையும் நம்ம பெட்டராக பண்ணோன்னா டாப் பிளேயர்ஸை விட நம்ம கம்பீட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா அதை டிஸ்ட்ரிபியூஷன்லேயும், ஏன்னா இப்போ நாங்கள் ஒரே ஸ்டோரில் இருந்துட்டு இதே விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் எவ்வளோ பெருசாக ரீச் ஆகிருக்குன்றது பிக் கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு 7-8 இயர்ஸில் ஒரு ஸ்டோரில் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி 35,000 ஸ்கொயர் ஃபீட் 21 ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால தான் we're able to tell that this is the way to grow forward. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணோன்னா மட்டும்தான் சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய லெவலில் வளர முடியும். இப்படி போனீங்கன்னா தான் ரியல் ப்ராடக்டை வந்து இனோவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் கஸ்டமருக்கு அதை சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்க முடியும். இதை ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ட்டை பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச். எல்லாம் நினைப்போம் ஒரு ஸ்டோர் வச்சிட்டோம், 5 ஸ்டோர் வச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஈஸி ஆகிடும், அதுக்கப்புறம் தான் கஷ்டமே இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுல்லி யூ ஆர் தேர், யூ ஆர் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் டீம், என்டையர் ஆப்ரேஷன்ஸ். பட் அதே ஃப்ளேவர், அதே டிஸ்டர்பன்ஸ், அதே ஒரு எசன்ஸ் மிஸ் ஆகாமல் எல்லா ஏரியாலையும் இருக்கணும்னா யூ நீட் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர், யூ நீட் ஸ்ட்ராங் ப்ராசஸஸ். பீப்புளுக்கு சரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கிளியரான ப்ராசஸும் இருக்கணும். இதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி பண்ணினீங்கன்னா சர்டன்லி அதை நீங்கள் ப்ரைஸ் வைஸ் பெட்டராகவும் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் த வால்யூம் தட் யூ பில்ட். அண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் இல்லை பல ப்ராடக்ட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு சேனலாக கூட மாறிடும். ஆல்சோ நீங்கள் பிளேசஸை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பிளேசஸ்ன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு காமனான ஆளுக்கு மைண்டில் என்ன வரும்னா, பிளேசஸ் வந்து ஒரு ஒகேஷ்னலான வியர், இதை வந்து டெய்லி யார் வாங்க போகிறா அப்படின்றது தான் என் மைண்டுக்கு வரும். ஆப்வியஸாக என்ன மாதிரி ஆளுங்க மைண்ட் செட்டுக்கு வரும். நீங்கள் வந்து உங்களோட ரிசர்ச்சில் எப்படி பிளேசரை வந்து நம்ம 1000 ருபீஸுக்கு கொடுத்தா வந்து நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதான் வால்யூம் பேஸில் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும்னு நினச்சிங்க? இல்லை, இது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ ரொம்ப நாளாகவே வந்து இந்த ப்ராடக்ட்டோ இந்த ஒரு விஷயமோ இவங்க மட்டும் தான் போட முடியும், இவங்களாம் போட மாட்டாங்க, போடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருந்திருக்கலாம். இந்த காலேஜில் படிக்கிறவங்க தான் அந்த ஃபங்க்ஷன்ஸில் இதெல்லாம் போடுவாங்க, மற்றவங்களாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் பிளேசர் வந்து ஒரு எலீட் பீப்புள் மட்டும் வேர் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். எப்படி இன்றைக்கி எல்லாருமே லெதர் ஷூஸ் யூஸ் பண்ணுறோமோ, எப்படி எல்லாருமே இன்றைக்கி டாப் ஆஃப் தி வாட்சஸ் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த பிளேசரையும் ஒரு காமன் மேனுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன, ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் வச்சோம். அண்ட் வி வாண்டட் அ கிளியர் டிஃப்ரென்ஷியேட்டர். மார்க்கெட்டில் எல்லோரும் ஷர்ட் விற்றுட்ருக்காங்க, எல்லோரும் பேண்ட் விற்றுட்ருக்காங்க, சம்திங் எல்ஸ் இஸ் தேர் ஃப்ரம் அஸ் அப்படின்ற அந்த ஒரு யூனிக் பாயிண்ட். எப்படி ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு வந்து அவங்களோட மைசூர் பா ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டோ, பட் அங்கே மைசூர் பா மட்டும் கிடைக்கிறதில்ல, கூட மற்ற ஐட்டம்ஸும் கிடைக்குது, பட் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் இஸ் மைசூர் பா. அந்த மாதிரி நம்ம பிளேசரை பொசிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஃபார் தீஸ் 2 ரீசன்ஸ். ஒன்று, காமன் பீப்புளும் இதை யூஸ் பண்ண வைக்கணும். நம்பர் 2, இது வந்து நம்மளோட யூனிக் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டாகவும் ஆகணும் அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்னால தான் வி ஃபோக்கஸ் ஆன் பிளேசர்ஸ். அண்ட் ஏன் 1000 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1000 ருபீஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப அஃபோர்டபுள் பாயிண்ட்டாக இருக்குது. அண்டு ஒரு ஷர்ட்டுக்கோ பேண்ட்டுக்கோ அதே 1000 ருபீஸ் ஆகுது. ஸோ அந்த ரேட்டில் நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஃபீல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமா, பட்டன்ஸ்க்கு வாங்க அப்படின்ற ஒரு வேல்யூ பாயிண்ட்டையும் உங்களுக்கு தர முடிஞ்சிச்சு. அதனால தான் வி ஃபோக்கஸ் ஆன் பிளேசர்ஸ் அட் 1000 ருபீஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 1000 ருபீஸ்லையும் நல்ல ப்ராஃபிட்டோடு தான் விற்கிறோம். we're not selling at a loss, we are very clear. ஏன்னா பிஸ்னஸுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம பண்ணலைன்னா we will go down. ஸோ சோர்சிங்கில், வால்யூமில் எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு நல்ல ரீசனபிள் மார்ஜின் வச்சு கஸ்டமருக்கு கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமரும் ஹாப்பி ஆவாங்க, கம்பெனியும் ஹாப்பி ஆகும், நம்ம வெண்டாரும் ஒன்றும் எப்படி பெட்டர் ப்ராடக்டை பெட்டர் ப்ரைஸிங்கில் பெட்டர் குவாலிட்டியோட கஸ்டமருக்கு கொடுக்குறதுன்றதை நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி ப்ளே பண்ணோன்னா தான் உண்மையாகவே எக்கானமியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ஹாப்பியாக ப்ராஃபிட்டபுளாக நல்லா க்ரோ ஆக முடியும். ஓகே, நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபினான்ஷியல்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மந்த்லி பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை குவார்ட்டர்லி பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த பட்ஜெட்குள்ளே வந்து உங்கள் சேல்ஸ் டார்கெட் எல்லாத்தையும் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க? ஏன்னா இட் இஸ் அ மேசிவ் சேலஞ்ச். இப்போ யூஆர் ரன்னிங் 21 ஸ்டோர்ஸ், ரைட்? 21 ஸ்டோர்ஸ்ன்னும் போது எப்படி இதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறீங்க இந்த பட்ஜெட்டை?
அந்த பட்ஜெட்குள்ளே டார்கெட் எப்படி ரீச் பண்ணுறீங்க, சேல்ஸ் டார்கெட்? இட்ஸ் ஆக்சுவலி டூ திங்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பட்ஜெட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி பிளானிங்கே நாங்கள் போட்டுருவோம். ஸோ ரைட் நோ வி சிட்டிங் இன் ஏப்ரல்னா மார்ச்சே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வாட் இஸ் த ரெவன்யூ எக்ஸ்பெக்டட், இஸ் இட் 1 crore, இஸ் இட் 10 crore, இஸ் இட் 100 crore, இஸ் இட் 1000 crore, அந்த நம்பரை அப்பயே நம்ம முடிச்சிடணும். மார்ச்சுக்குள்ளாரையே த நம்பர் ஷுட் பி சர்டன். அந்த நம்பரை க்ளீனாக பிரேக் டவுன் பண்ணணும். ஸோ how much you're going to do in ஏப்ரல், மேல எவ்வளோ பண்ண போகிறோம், ஜூனில் எவ்வளோ பண்ண போகிறோம், தீபாவளி மந்தில் எவ்வளோ பண்ண போகிறோம், பொங்கலில் எவ்வளோ பண்ண போகிறோம், ரம்ஜானில் எவ்வளோ பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் கிளியராக பிரேக் டவுன் பண்ணிடணும். ஸோ இதை ஃபுல்லாக பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த டார்கெட் ஓரியன்டாக நம்ம டீமை கரெக்டாக புஷ் பண்ணி கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் இருந்து அந்த நம்பர் எடுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கு டீமுக்கு தேவையான சூப்பர் ப்ராடக்ட்ஸ், சரியான மார்க்கெட்டிங் கேம்பெயின், இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஸ்டமருக்கு வேறு என்னென்ன வேல்யூ தர முடியும் அப்படின்றத யோசித்து லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக எவ்ரி 2000 rupees ஷாப் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 3000க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், 4000க்கு பேக் பேக் ட்ராவல் பேக் கொடுக்குறோம், 5000க்கு ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லாம் கொடுக்குறோம், 8000 rupeesக்கு சவுண்ட் பார்லாம் கொடுக்குறோம், செப்ரானிக் சவுண்ட் பாரே கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட்டை தாண்டி வேறு என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் யோசித்து அதையும் நீங்கள் வந்து இயர்லி பிளானில் ஃபோர்காஸ்ட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான சேல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் டீமுக்கு கரெக்டான ப்ராடக்ட் லைன், கரெக்டான மார்க்கெட்டிங், கரெக்டான இன்சென்டிவைசேஷன், அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வேல்யூ பாயிண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் பையிங் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். இதை நம்ம வாரம் ஃபாலோ பண்ணி மந்த்லி அனலைஸ் பண்ணி கரெக்டாக அப்பப்போ டிசிஷன் எடுத்து ட்ரைவ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஒன் பார்ட். பட்ஜெட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பட்ஜெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு வாட் இஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்துச்சு எக்ஸ்பென்சஸ் எவ்ரி இயர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லை சாரி டு இன்டரப்ட், பட்ஜெட்டிங் இந்த சென்ஸ் நான் வந்து ஸ்டோரை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஸ்டோரை ரன் பண்ணுறதுக்கு யூ வில் புட் பட்ஜெட்டிங்களா, அந்த பட்ஜெட்டிங்கை பற்றி பேசிட்டு. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் நமக்கு வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சர்ஃபேஸ் லெவலில் டச் பண்ண மேலேயே பேசிகிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக. ஸோ இப்போ பட்ஜெட்டிங் அப்படின்றது பேசிக்காக என்ன மாதிரி கேட்குறீங்க, வாட் எக்ஸாக்ட்லி டு யூ நீட்? ஒரு ஸ்டோரை ரன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக வந்து வீக்லி பட்ஜெட்டிங்கோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ இத்தனை பேர் தான் இந்த ஷிஃப்ட்ஸ் வந்து இத்தனை பேருக்கு இத்தனை ஷிஃப்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற பிளானிங். ஸ்டாக்ஸ் வந்து இத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, இவ்வளோ டெட் ஸ்டாக்ஸ் இருக்குது இன்வென்ட்ரியில், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த பொசிஷனிங் பண்ணுவோம்ல, ரேக் பொசிஷனிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ்டு பட்ஜெட்டுக்குள்ளே? அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஸ்டோரில் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் டார்கெட் வச்சுருப்பீங்க ஃபார் திஸ் மந்த்ன்றது, அது எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் என் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு மந்தோட சேல்ஸ் டார்கெட் ஒரு வேல்யூவில் இருக்கும். சே இட் இஸ் 1 lakh or 10 lakh or 50 lakhs. அந்த டார்கெட்டில் இருந்து வாட் இஸ் யுவர் மார்ஜின், வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் ஷேர் அப்படின்றத நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. வாட் எவர் த பர்சன்டேஜ், இட் கேன் பி 10% ஃபார் சம் பிஸ்னஸ், இட் கேன் பி 50% ஃபார் சம் பிஸ்னஸ், இட் கேன் பி ஈவன் 60-70% ஃபார் சம் பிஸ்னஸ். இட் வேரிஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அது வேரி ஆகும். இப்போ நீங்கள் என்ன க்ரூஷியலாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட்டை சர்ட்டனாக பண்ணுறதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன அந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். ரைட் ப்ராடக்ட், ரைட் மார்க்கெட்டிங், கரெக்டான இன்சென்டிவைசேஷன் டு என்ஷூர் ஆர் ஸ்டாஃப் ஆர் அச்சீவிங் தோஸ் நம்பர்ஸ். அண்ட் 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கஸ்டமருக்கு எல்லாத்த தாண்டி வேறு என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க டு என்ஷூர் தட் தே ஆர் கமிங் பேக் டு யூ அண்ட் பையிங் மோர். இது 4 பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேல்ஸ்ன்றது மந்த் ஆன் மந்த் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதில் என்ன மார்ஜின் உங்களுக்கு இருக்குன்றத அதையும் நீங்கள் ஃபோர்காஸ்டிங் பண்ணி ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணணும். எந்த மந்தில் டிஸ்கவுண்ட் தர முடியும், ஏன்னா மார்க்கெட்டே இப்போ ஆடியில் வந்து டிஸ்கவுண்ட் போட்டுட்ருக்காங்க, ஒரு சேல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ரைஸிங் இதுதான் அப்படின்னு இருக்க முடிகிற அளவுக்கு ஸ்ட்ராங் பிராண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லை யூ ஹாவ் டு ப்ளே அக்கார்டிங் டு த மார்க்கெட் ட்ரெண்ட் ஆல்சோ அப்படின்னா அந்த மந்த் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுத்தே ஆகணும். எல்லோரும் நியூ இயருக்கு ஒரு பர்டிகுலர் ஆஃபர் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் அதை வந்து நம்மளோட டைமுக்கு எப்படி பெட்டராக எடுத்துக்க முடியும், எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே உங்களோட மார்ஜின் என்னவோ, உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் என்னவோ, அந்த ப்ராஃபிட்டோட ஒரு பர்சன்டேஜ்குள்ளார யூ ஹாவ் டு செட் இட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் சே யுவர் பிஸ்னஸ் இஸ் அபவுட் 5 lakhs per month. 5 lakhs 20% உங்கள் மார்ஜின்னு வச்சுப்போம். அந்த 20% இஸ் அபவுட் 1 lakh rupees. அந்த 1 lakhக்குள்ளார தான் உங்களோட என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும். ஸோ
ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் த ஸ்டோர் ரெண்ட், அது என்ன பர்சன்டேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஸ் இபி, நெக்ஸ்ட்டு இஸ் ஸ்டாஃப் சேலரிஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டோரோட மெயின்டெனன்ஸ், மிஸ்லேனியஸ் காஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங். இப்போ கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா கிஃப்ட்டு, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்கன்னா இன்சென்டிவ்ஸ், பேங்க் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி என்னென்ன ஹெடர்ஸ் இருக்கோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஷீட்டே போடணும். ஸோ இது எவ்ரி மந்த் இந்த ஸ்லாப்குள்ளார தான் இருக்கணும். இது 5% இருக்கணும், இது 10% இருக்கணும், இது 3% இருக்கணும், இது 1% இருக்கணும். இதை கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். இதை டிஃபைன் பண்ணிவிட்டு ஆன் அ வீக்லி பேஸிஸ் யூ ஹேவ் டு மானிட்டர். கரெக்டாக அந்த நம்பருக்குள்ளார போயிட்டே இருக்கிறோமா, இல்லை ஏதாவது வேரியேஷன் இருக்கா. சில டைம் வேரியேஷன் பண்ணவும் செய்யணும். எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக பிஸ்னஸ் எடுக்கணும். ஸோ எப்போ எப்படி பண்ணணுன்றதை ஒரு ஆண்டர்ப்ரனராக அந்த டைமில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப்செல் என்ன. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு முகூர்த்தம்னா என்னன்னே தெரியாது. அதில் வளர்பிறைனா என்ன, தேய்பிறைனா என்னன்னு சுத்தமாக தெரியாது. ஸோ பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி இந்த வெட்டிங் வேரில் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம், வளர்பிறை தேய்பிறை தெரிலன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி பிஸ்னஸையோ ஒரு இந்த வெட்டிங் ப்ராடக்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதில் ஒரு பெரிய நம்பர் நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அந்த டேஸ் என்ன, அந்த டேஸுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த டேஸில் எவ்வளோ மேன் பவர் போடணும், எவ்வளோ ஸ்டாக் ப்ராப்பராக இருக்கணும், எவ்வளோ மார்க்கெட்டிங் இன்னும் பெட்டராக நடக்கணும், இது எல்லாத்தையுமே பட்ஜெட்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி மந்த் ஆன் மந்த் கிளியராக டைஸ் அவுட் பண்ணணும். ஒரு ரஃப் ஃபிகராக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ஒரு 5% நம்ம கொடுக்க முடியும் ஒரு ரீட்டைலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட்டிங்க்கு ஒரு தம் ரூலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they give a time of 1% to 2% அந்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். மேன் பவர் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு another ஒரு 5% வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். மற்ற எக்ஸ்பென்சஸ் இபி மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து another ஒரு 3 to 4% வரைக்கும் போகலாம். ஸோ ரஃபாக உங்களோட எக்ஸ்பென்சஸை ஒரு 15%லேருந்து ஒரு 20% ஃபிட் டவுன் பண்ணிங்கன்னா, இஃப் யூ மார்ஜின்ஸ் ஆர் 25% or 30%, யூ கேன் மேக் அ ஹெல்த்தி ப்ராஃபிட். ஒரு ரஃபாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஓவரால் வியூ. இதை மந்த் பை மந்த் நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாது. ஏன்னா மந்த் சர்வைவல் கேம் கிடையாது. ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா மந்த்தும் பிஸ்னஸ் நடந்தே ஆனால் நினச்சோன்னா இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். ஒரு பர்டிகுலர் மந்த்து எல்லா சீசனும் முடிஞ்சிச்சு, தீபாவளி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்த் 100% செம ஸ்லோவாக தான் இருக்கும், சரியான ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மந்த்துக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மந்தில் மேபி பெரிய ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியாது, சின்ன ப்ராஃபிட் இருந்தால் கூட ஓகே, பிரேக் ஈவன் ஆனால் கூட ஓகே, லாஸ்ட்டில் போகாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ எந்த மந்த்ஸில் பெட்டர் பிஸ்னஸ் நடக்குது அந்த மந்தில் எப்படி மற்றவங்களை விட நம்ம அதிகமாக பிஸ்னஸ் எடுத்து அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும், இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இட் இஸ் நெவர் ஸ்டார்டிங்கில் வேணால் நம்ம ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ண முடியும். பட் ஒன்ஸ் யூ கோ டவுன் த லைன் கண்டிப்பாக ஒரே ஸ்டோராக இருந்தாலும் ஹேவ் அ ப்ராப்பர் இயர் பிளான். அப்போ தான் ஏப்ரலில் விட்டதை நம்ம மார்ச்சில் ஃபெப்ரவரியில் பிடிக்க முடியும், மார்ச்சில் பிடிக்க முடியும், ஜூனில் விட்டதை ஜூலை ஆகஸ்ட்டில் பிடிக்க முடியும். எப்படியெல்லாம் மிஸ் ஆகுதோ அதை அடுத்தடுத்த மந்த்ஸில் கவர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இருக்குது. அதான் பியூட்டி ஆஃப் ரீட்டைல். இட்ஸ் நெவர் ஓவர். ஒரு மாதம் முடிஞ்சிருச்சா திருப்பி அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு இயர் முடிஞ்சிருச்சா திருப்பி அடுத்த இயர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொட்டென்ஷியல் இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங் தான். ஸோ க்ரோத் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மார்க்கெட் ஷேரை எப்படி பெட்டராக எடுக்க போகிறீங்க, அதுக்கு இந்த இயர்லி பிளானிங் பண்ணிவிட்டு அதை மந்த்லி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் டூ இட் வெரி வெல். அண்ட் உங்களோட டெட் ஸ்டாக்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பதுவே இப்போ ரீட்டைல் அப்படின்னு சொல்லி வந்துட்டோன்னா, அதுவும் அப்பேரல் அப்படின்னு சொல்லி வந்துட்டோன்னா, டெட் இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. யாராவது எனக்கு வந்து 0 டெட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வேறு அதில் எந்த ஒரு ஹிடன் கான்செப்ட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் செலெக்ஷனை வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், உங்களோட கடையில் என்ன உங்கள் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவீங்க. பட் அதையும் தாண்டி கட் சைஸஸ் இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் டிசைனே அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகலாம். அது மாதிரி உள்ள அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ப்ராடக்ட் 100% சேர்ந்துட்டே தான் இருக்கும் நம்ம இன்வென்ட்ரியில். பட் யூ ஷுட் ஹேவ் அ கிளியர் பர்சன்டேஜ். ஸோ ரஃபாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% தாண்டுதுன்னா அப்பையிலேருந்தே நம்ம அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அது 10%க்குள்ளார இருக்குன்னா தட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. எவ்வளோ தான் பெஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணாலும் அந்த கட் சைஸஸ் எல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அது ஒரு 15 தாண்டுதுன்னா யூ ஆர் கெட்டிங் இன்டு அ டேஞ்சர் ஜோன். அதுவே வந்து 30 ஆகுது, 40 ஆகுது, 50 ஆகுதுன்னா உங்கள் கடையில் யூ ஆர் நாட் செல்லிங் குட்ஸ், யூ ஆர் செல்லிங் ஓல்டு இன்வென்ட்ரி. அதுதான் உங்கள் கடையை. யூ ஆர் நாட் செல்லிங் ஃபேஷன், யூ ஆர் செல்லிங் ஓல்டு இன்வென்ட்ரி. இப்படி மாறிடும். ஸோ கரெக்டாக உங்களோட இன்வென்ட்ரி சைக்கிள் எப்படி இருக்குது, அந்த இன்வென்ட்ரி சைக்கிளை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத க்ளீனாக செட் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா மட்டும்தான் உங்களால் டெட் ஸ்டாக்ஸை வந்து
லிமிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது ரீட்டெயிலில், எஸ்பெஷலி ஃபேஷனில். ஏன்னா நம்ம வந்து ஹமாம் சோப் விற்கல, பெப்சோடன்ட் விற்கல, ஓகே ஒரு மந்த் நினச்சோன்னா அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். இட்ஸ் அ ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட், இட்ஸ் அ கமாடிட்டைஸ் ப்ராடக்ட். அந்த மாதிரி கிடையாது. இது சேஞ்ச் ஆகும். இப்போ சம்மரில் லினன்ஸ் நல்லாவே போகும், வின்டரில் வந்து டெனிம்ஸு, காட்ராய்ஸ் இந்த மாதிரி உள்ள ஃபேப்ரிக்ஸ் பெட்டராக போகும். ஸோ அது வின்டர் முடிஞ்ச உடனே சம்மரில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் பீஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இட் இஸ் ப்ராபபிள் டு பிகம் அ டெட் ஸ்டாக். சம்மரோட லெனின் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் வின்டர் வரும்போது இருந்துச்சுன்னா மேபி நாட் ப்ரிஃபர்ட் ஃபேப்ரிக், டெட் ஸ்டாக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் ப்ராக்டிக்கல். இது நடக்கிறதுக்கு நல்லாவே பாசிபிள் இருக்குது. அது நடக்கும்போது அதோட பர்சன்டேஜை இன் செக் வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ப்ரைஸஸில் டிஸ்கவுண்டிங்கோ இல்லை கஸ்டமருக்கு அதை வந்து கிளப்டாக எடுத்தாங்கன்னா ஒன்றும் ஒரு இன்சென்டிவைஸ்டு ப்ராடக்ட் மாதிரியோ கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக டெட் ஸ்டாக்கை வந்து ஒரு நம்பருக்குள்ளார நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ த ஹோல் தம் ரூல் இஸ் மெயின்டைன் இட் லெஸ் தேன் 10%. ஸோ இப்போது ஒரு யங்ஸ்டர், லெட்ஸே ஒரு 20-year-old இஸ் willing டு ஸ்டார்ட் க்ளோத்திங் பிராண்ட் அப்படின்னா what would be your piece of advice to that particular youngster? பர்ஃபெக்ட், இட்ஸ் அ வெரி ஐடியல் கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி டீ கடை, பர்கர் ஜாயிண்ட், கெஃபே, இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இறங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷன், அப்பேரல் ஸ்டோர். ஏன்னா நான் போடுறேன் இல்லைங்க ஷர்ட்டு, நான் போடுறேன் இல்லைங்க டிஷர்ட்டு, ஐ நோ த ட்ரெண்ட், நான் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் இறங்குறாங்க. பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் அ வெரி 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 ரிஸ்கி பிஸ்னஸ். இப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் do you know what percentage of businesses fail within the first 3 years? I have no clue. Industry data says it's around not less than 80%. 80%? Food and beverages-la 80% businesses fail within the first 3 years. Is it across the globe? Yeah, across the globe. Yeah, it's across the globe. You look at all these statistics. That's a massive number. அதுதான் சொல்ல வரேன். நமக்கு பார்க்கறது எல்லாமே ஃபுட் பிஸ்னஸா 30% தான் ப்ராடக்ட் காஸ்ட்டு, 50% தான் ப்ராடக்ட் காஸ்ட்டு, மீதி 50% மார்ஜின் இருக்குது, 60% மார்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு டெத் ட்ராப். அதில் போனோன்னா கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணலன்னா, அந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, அதில் உள்ள எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா, எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேன் பவர் டிபெண்ட்டான ஃபுட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா, அந்த மேன் பவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு பி இன் அ சூப், யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஆல் யர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. அவ்வளோ ரிஸ்க்கான பிஸ்னஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ். அதுக்கு அடுத்து மோஸ்ட் ரிஸ்கி கேட்டகரி இஸ் அப்பேரல் பிஸ்னஸ். ஏன்னா அப்பேரலில் இந்த ஸ்டாக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல டீப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணணும்னா certainly we are going to fail. Retail is all about inventory. அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் இதில் நீங்கள் சக்ஸஸே பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி ஈவன் ஜஸ்ட் அ ஒயிட் ஷர்ட், ஒரு சிம்பிளான ஒயிட் ஷர்ட்டாக கூட இருக்கலாம். பட் அந்த ஒயிட் ஷர்ட் எந்த மந்தில் எவ்வளோ பீஸ் இருக்கணும், எவ்வளோ விற்கணும், கரெக்டாக எப்படி ரீஃபில் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் பிளானிங்கை டீட்டெயில்டாக த்ரூ அவுட் த இயர் கரெக்டாக ஸ்கெட்ச் அவுட் பண்ணி அதை விடாமல் அந்த ரீஃபில் கொடுத்துக்கிட்டே இருந்து டெட் ஸ்டாக் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் யூ ஆர் கோயிங் டு பி இந்த பிஸ்னஸ். இதை மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு அனலைஸ் பண்ணாமல் பின்னாடி வந்தோன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி வரதுக்குள்ளார பார்த்தா ஒரு 3 months ஓடிடும், 6 months ஓடிடும், உங்கள் டென் இன்வென்ட்ரி ஒரு 30% 40% ஆகிடும். இது நடந்துச்சுனாலே கேஷ் ஃப்ளோ கெட்ஸ் அஃபெக்டட். ஏன்னா அந்த 40% இன்வென்ட்ரி டெட் இன்வென்ட்ரியாக இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பை தட். ஏன்னா அது விற்காததுனால தான் இவ்வளோ நாள் ஆகும், அது அப்படியே ஷெல்ஃப்லேயே இருக்குது. ஒன்றா அது இருந்துகிட்டே இருக்கிறனால there is not a bigger chance it's going to sell unless and until you do a strong way to liquidate that product. ஸோ அதை பண்ணாமல் நம்ம கொஞ்சம் விட்டோம்னாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டாக்ஸில், அந்த கேஷ் ஃப்ளோவை வெளில எடுக்கவே முடியாது. ஸோ யோர் ப்ராஃபிட் ஸ்டார்ட் கெட்டிங் ஸ்டக். இது நடக்க உங்களுக்கு தேவையான பேசிக் ஒரு சேலரி கூட எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். ஸோ இதில் கேஷ் ஃப்ளோவையும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டையும் சரியாக பண்ண தெரியலனாலே யூ வில் ஃபெயில் மிசரபிளி அட் திஸ் பிஸ்னஸ் ஆல்சோ. எப்படி ஃபுட் அண்ட் பெவரேஜ் நம்பர் 1 ரிஸ்க் கேட்டகரி பிஸ்னஸோ, நம்பர் 2 ரிஸ்க் கேட்டகரி பிஸ்னஸ் இஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். அண்ட் இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா the best advice would be certainly be part of a company or a brand that you would like to build in the future. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கம்பெனியில், அதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராடக்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்லேயோ ஒரு கம்பெனிலையோ go, join, gather the experience and then come out and build something on your own. Never do it just like that on your own. Chances of failure are much higher in the market. ஓகே ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஸ்டோருக்கும் ஒரு நார்மல் ரீட்டைல் ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? அண்ட் உங்களை எங்கே வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே அப்படி தான் மாறிட்டுருக்கு. ஏன்னா இப்போ புதுசாக சென்னையில் வந்து 5 lakh square feet ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ரீட்டெயிலில் புது ரெவல்யூஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் இன்க்ரிமெண்டல் தான். எதுவுமே வந்து சின்னதாக குறைஞ்சதாக ஆக மாட்டேங்குது.
ஸோ அதுதான் நான் அந்த டீ கடையோட அனாலஜியும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் பனியன் போட்டுட்டு ஒரு அழுக்கு கிளாஸை வச்சுக்கிட்டு they cannot serve tea. That's no longer accepted by the people. ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இ-காமர்ஸில் ஒரு கொரியர் வரதாக இருந்தால் கூட அது என்ன மாதிரி பேக்கேஜிங்கில் வருது, அந்த ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு, அதோட உள்ளார உள்ள டீட்டெயிலிங் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ கஸ்டமர் இஸ் கெட்டிங் மோர் அப்சஸ்ட் நாட் ஜஸ்ட் ஆன் த ப்ராடக்ட், ஆன் தி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம ரீட்டெயிலில் இருந்தாலும் சரி, சர்வீசஸ் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, we have to clearly sit down and analyze what experience customer wants. இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஸ்டால்வர்ட்டை கேட்டோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால்வர்ட்டை who is doing about 5,000 crores business. He gave us a very 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 simple formula. Talk to your customers. ஏன்னா இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து அக்யூட் காம்படிஷன். Tatas are into this business, Reliance is into this business, very soon maybe Adani's also will get into this business. Aditya Birla already ரொம்ப லாங்காகவே இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ ஃபேஷன் பிஸ்னஸில் ஆல்ரெடி பேன் இண்டியா பிளேயர்ஸ், சிமெண்ட் விற்றவங்க, பெட்ரோல் விற்றவங்களாம் இந்த பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க, சாஃப்ட்வேர் விற்றவங்களாம் இந்த பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க. ஒன்றும் நிறைய பேர் இறங்க தான் போகிறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி லிமிட்டட். ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி காம்படிஷனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நீங்கள் பெட்டராக கொடுக்கணுன்னா த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டாக் டு யுவர் கஸ்டமர்ஸ். உங்கள் கஸ்டமருக்கு எல்லாம் வேணுன்ற மாதிரி நீங்களே நினச்சிக்காதீங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இல்லை நேரில் பார்த்து பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்கள் பிராண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறோம், வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ரியலி வாண்ட் அவுட் ஆஃப் அவர் ஸ்டோர், வாட் யூ ரியலி வாண்ட் அவுட் ஆஃப் அவர் ப்ராடக்ட். அதில் கேட்க யூ வில் கெட் சம் அமேசிங் இன்புட்ஸ் தட் பி ரியலி அப்ளிகபிள். மற்றவங்க பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டியதே கிடையாது. நம்மளோட கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பெட்டராக கொடுத்தாலே போதும். ஆனால் அதுக்கு அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் ஐடென்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். நம்பர் 2, அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி அவங்களோட எக்ஸாக்ட் நீட் என்ன அப்படின்றத பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்ஸ் யூர் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி கெட் திஸ், உங்களோட பிராண்டுக்கு, உங்களோட ஸ்டோருக்கு, உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸுக்கு என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா தென் இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸிக்யூஷன். ஓகே. ஸோ கஸ்டமரோட இந்த மைண்ட் செட் சேஞ்சுக்கு வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இஸ் இட் ஜஸ்ட் அந்த பர்ச்சேஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜென்ரலாக மக்களுக்கு மத்தியில் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஏன்னா நம்ம 10 years டவுன் த லைன் முன்னாடி போய் பார்த்தா, ஒரு டிகேட் முன்னாடி போய் பார்த்தா இட் வாஸ் நாட் த சேம் செனாரியோ. ஆனால் இப்போ வை ஆர் கஸ்டமர்ஸ் வெரி சூஸி அண்ட் ஆல்சோ கன்வீனியன்ஸை தேடி ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. கன்வீனியன்ஸ்க்காக எவ்வளோ வேணாலும் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன பாயிண்ட் ஆஃப் த க்ரோத்தில் இருக்குன்றது தான் ரொம்ப க்ரூஷியல். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப் டில் 1970s இட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் சர்வைவல். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சர்வைவ் ஆகணும், நம்ம இருந்துட்டோம்னாலே பெரிய விஷயம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 1970s 80s அப்புறம் தான் பீப்புள் ஸ்டார்டட் ஸ்லோலி ஆக்சலரேட்டிங் டு த நெக்ஸ்ட் மோட். நம்ம சேவ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்கான ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோடுக்கு போனாங்க. 1990s and 2000 அப்புறம் தான் தென் பீப்புள் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். யூஎஸில் என்ன கிடைக்குது, ஜப்பானில் என்ன கிடைக்குது, சிங்கப்பூரில் என்ன கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவரால் குளோபலாக மக்கள் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நோக்கி போகிறாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தாண்டி ரொம்ப ஆஸ்பிரேஷனல் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் இஸ் ரியலி ஆஸ்பைரிங். யூஎஸில் இருக்கிற அந்த டெக்னாலஜி இங்கே உடனே வேணுமா, கிடைக்குமா, இதை உடனே நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதை விட எப்படி ஒன்றும் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யாராவது நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களா, நல்ல ப்ராடக்ட் ப்ரொவைடர் யாராவது இருக்காங்களா, அதை நோக்கி மக்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஸ்லோவாக எப்போ எக்கானமியோட க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கோ, நல்லா பவர் ஆகிக்கிட்டே இருக்கோ, இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் தான். இது நமக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது, எல்லா கண்ட்ரீஸுக்குமே நடந்திருக்கிறது தான். ஸோ இந்தியா இஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் வேர் த மிடில் கிளாஸ் இஸ் ரேப்பிட்லி க்ரோயிங். ஸோ மிடில் கிளாஸ் கிட்ட இன்னும் நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது டு பர்ச்சேஸ், டு ஸ்பெண்ட், டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது no more it's about just saving to buy the big house, no more it's about just buying the big car. அதெல்லாம் EMIயில் போட்டு டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அடுத்து we want to enjoy, we want to experience நினைக்கும் போது people are ready to spend that extra bit more. பட் அதுக்கு நீங்கள் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியல் சேலஞ்சு. ஸோ மார்க்கெட் இஸ் டெஃபினெட்லி ஆக்சலரேட்டிங். அதில் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் ஹையர். அது என்னன்றதை நீங்கள் கரெக்டாக உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இஃப் யூ ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இன் யர் கம்பெனி, definitely you can keep delivering on the experience and you can do it much better than others also. கண்டிப்பாக பண்ண முடியும். All right. This is going to be the last question. Next 5 years உங்களோட ரோட் மேப் என்னவா இருக்குது? What is it going to be?
வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா இப்போ ரொம்ப லாங் டேர்ம் விஷன்லாம் நிறையா செட் பண்ண முடியும். பட் எவ்ரி இயருக்கு என்ன பிளான், எவ்ரி 5 இயருக்கு என்ன பிளான், திஸ் இஸ் தி மோஸ்ட் ரெலவெண்ட் கொஸ்டின். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போன்றது ரியலாக இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் டு கெஸ். பட் 1 இயரில் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது இட்ஸ் அ மோர் ப்ராபபிள் திங். 5 இயர்ஸில் எப்படி இருக்குன்றது இட்ஸ் அ மோர் ரியலிஸ்டிக் அப்ரோச். ஸோ பட்டன்ஸுக்கு இப்போ இந்த 8 இயர்ஸில் ஃப்ரம் 1 ஸ்டோர் டு 20+ ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளார வி வாண்ட் டேக் இட் ஃப்ரம் 20 ஸ்டோர்ஸ் டு 100+ ஸ்டோர்ஸ். திஸ் இஸ் த ரோட் மேப் தட் வி கிளியர்லி செட். ஸோ அதுலேயும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் வாண்ட் டு கோ எவ்ரிவேர். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக ரீஜனலாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் 8 ஸ்டோர்ஸ், சென்னை டு பெங்களூர் இருக்கக்கூடிய ஹைவேல அந்த ரோட்லேயே பர்டிகுலராக ஒரு 5 ஸ்டோர், சென்னை டு ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரோட்டில் பர்டிகுலராக ஒரு 4 ஸ்டோர்ஸ், மதுரைக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 2 ஸ்டோர்ஸ். ஸோ அந்த ரீஜனல் ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பான்ஷன் தான் எங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டிங்கும் கொடுக்குது. ஸோ இப்போ ஆற்காட்டில் இருக்கிற ஒரு கஸ்டமர் திடீர்னு திருப்பத்தூர் போகிறாங்க, திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு கஸ்டமர் தருமபுரிக்கு போகிறாங்க, ஆரணியில் இருக்கிற ஒரு கஸ்டமர் அரக்கோணம்க்கு வராங்க. ஸோ அந்த ஃப்ளோ நிறைய நடக்க தான் நிறைய பாயிண்ட்ஸில் அந்த பிராண்டை பார்க்க தான் கஸ்டமர் ட்ரஸ்ட் ஸ்டார்ட்ஸ் இம்ப்ரூவிங். ஸோ ஜியோகிராஃபிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியுன்றத விஷனாக வச்சு பேன் சவுத் இந்தியாவில் வி ஆர் வெரி கிளியர். நிறைய நார்த்லாம் போகணுன்றது எங்களோட ஆம்பிஷன் இப்போ கிடையாது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு கிடையாது. சவுத் இந்தியா ஃபுல்லாக 100+ ஸ்டோர்ஸ் இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். திஸ் த டார்கெட் தட் வீவ் செட் ஃபார் அவர் செல்ஃப். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதில் ஒரு இன்டர்னல் பேராமீட்டர் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டே 1 எங்கள் கூட இருந்த டீம் இன்றைக்கி அவங்க இனிஷியலாக வாங்கின சேலரியிலேருந்து மோர் தென் 10 டைம்ஸ், மோர் தென் 15 டைம்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை ஒன்றை எப்படி க்ரோத் பண்ணுறது? ஏன்னா நம்ம மட்டும் பெனிஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்க வேண்டியதில்லை. ஹாப்பியாக நாங்கள் ஒரு ஜாப் முடிச்சுட்டு அப்படியே ஒரு US UK அந்த மாதிரி எங்கேயாவது செட்டில் ஆகி கம்ஃபர்டபுளாக நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் அவர் பர்பஸ் இஸ் மச் பியாண்ட். இதை ஒரு பெரிய பிராண்டாக பேன் இண்டியா எடுத்துகிட்டு போகணுன்றப்ப we can never grow alone. நம்ம கூட இருக்கிற பீப்புளையும் நல்லா டேக் கேர் பண்ணி அவங்கள நல்லா பில்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டியூவை நல்லா கொடுத்தோன்னா, அது நம்மளோட எக்ஸிஸ்டிங் டீமாக இருக்கலாம், நம்மளோட வெண்டர்ஸாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கக்கூடிய வேறு எந்த ஸ்டேக் ஹோல்டராக இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட டெலிவரபிள்ஸை பெட்டராக கொடுத்தோன்னா சர்டன்லி 100 இல்லை 2030 we might even hit 500 stores. It may happen. We are working towards it. All the very best towards that. And thank you brother, thank you for your time. And thank you guys, thank you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, get out and start building things guys.